Hello students, welcome to the session. Welcome to the session for NICL AO paper explanation for reasoning. So mains paper. Right. So first question என்ன கொடுத்திருக்காங்க இங்கன்னு பார்த்தோம்னா inequalities base பண்ணி கொடுத்திருக்காங்க. So code and inequalities, right? So P copyright Q means P is not smaller than Q. P star Q means P is neither greater nor equal to Q. P dollar Q means P is not greater than Q. P percentage Q means P is neither greater nor smaller than Q. P at the rate Q means P is neither smaller nor equal to Q. Right? So first என்ன பண்ணிடலாம் நம்ம ஸோ என்னென்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க நமக்கு அதுக்கு பதிலாக இல்லாட்டி greater than or equal to less than or equal to எழுதிக்கிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம equal to எழுதிக்கலாம் ரைட் ஸோ ஃபர்ஸ்ட் not smaller than மீனிங் என்னது நமக்கு not smaller than ஸ்மாலர் மட்டும்தான் கிடையாது அப்படின்றாங்க அப்போ greater than இருக்கலாம் less than ரைட் அப்போ காப்பிரைட்னா greater than or equal to. Next one star na another neither greater nor equal to. So greater கிடையாது equal to கிடையாது அப்ப என்னது less than அப்ப இது என்ன ஆகும் star. Next one dollar na another not greater கிடையாதுன்னு தான் சொல்றாங்களே தவிர smaller than less than இருக்கலாம். So அப்ப என்னது dollar. Next one percentage na neither greater nor smaller கிடையாது smaller கிடையாது அப்ப என்னது equal to. Right, next one at the rate P is neither smaller nor equal to smaller கிடையாது equal to கிடையாது அப்படின்றாங்க அப்ப என்னவாகும் greater than. So at the rate na greater than. So இப்போ questions பார்க்கலாம். So பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு கன்க்ளூஷன்ல. So first என்ன பார்க்கணும் கன்க்ளூஷன் தான் பார்க்கணும் இன்இக்வாலிட்டிஸ்ல. So K so இங்க 4 கன்க்ளூஷன் கொடுத்திருக்காங்க ரைட் அப்ப நம்ம ஆப்ஷன்ஸ் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க K percentage P. So percentage na என்னது நமக்கு equal to சொல்றாங்க equal to இருந்தாலும் நமக்கு என்ன ஆகாது so அது ஃபாலோ ஆகாது so first one என்றது நமக்கு வராது அப்போ ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் eliminated all are true fourth option eliminated right so பார்க்கலாம் next வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன்ன பார்த்தலாமா செகண்ட் ஒன்ன பார்த்துட்டோம்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கலாம் இல்ல ஃபோர்த் ஒன்ன பார்த்துட்டோம்னா தேர்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கலாம் இன் கேஸ் ஃபாலோ ஆகுது அப்படின்னா so செகண்ட் ஒன் பார்த்தோம்னா K at the rate B at the rate னா என்ன சொல்றாங்க greater than right so K greater than B so at the rate இருக்கா அப்ப K ல இருந்து B க்கு பார்த்தோம்னா so K ல இருந்து B க்கு பார்க்கணும் right so K ல இருந்து B க்கு பார்க்கணும் so இது ஆல்ரெடி eliminated so K ல இருந்து B க்கு பார்க்கணும்னா so பாருங்க என்னென்ன சிம்பிள் இருக்கு நமக்கு K ல இருந்து B க்கு பார்க்கணும்னா டாலர் காப்பிரைட் இருக்கு right so டாலர் காப்பிரைட் எங்க இருக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கா அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குன்னா அப்ப கண்டிப்பா இது நமக்கு ஃபாலோ ஆகாது அப்போ இதுவும் ஃபாலோ ஆகல அப்போ ரெண்டு ஆப்ஷன் மூணு ஆப்ஷன் எலிமினேட்டட் அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் ஃபிஃப்த் ஒன் இன் கேஸ் நமக்கு தேர்ட் ஒன்னும் ஃபாலோ ஆகலன்னா அப்ப கண்டிப்பா நம்ம நன் ஃபாலோஸ்னு சொல்லிடலாம் ரைட் ஸோ எம் ஸ்டார்னா லெஸ் தேன் ரைட் ஸோ எம்ல இருந்து எஃப்க்கு ஸோ எம்ல இருந்து எஃப்க்கு செக் பண்ணலாம் என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்கு நமக்கு என்னென்ன இருக்கு காப்பிரைட் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா at the rate percentage கரெக்டா ஸோ at the rate percentage ஸோ இப்போ இந்த மூணுத்துல எது ஹையஸ்ட் நமக்கு at the rate தான் ஹையஸ்ட் அதுக்கான ஆப்போசிட் என்னது நமக்கு எப்பவுமே ரிவர்ஸ்ல பார்க்கும்போது இதுல இப்போ இது எல்லாமே ஒரே இதுல இருக்கா அப்ப இதுல ஹையஸ்ட் பார்த்தோம்னா at the rate ஆப்போசிட்ல தான் பார்க்கணும் ஏன்னா ரிவர்ஸ்ல பாக்குறோம் நம்ம ரைட் என்ன இருக்கு ஸ்டார் அப்ப என்ன சொல்லலாம் எம் ஸ்டார் எஃப் நமக்கு தேர்ட் ஒன் இங்க ஃபாலோ ஆகுது அப்போ ஆப்ஷன் நம்பர் 1 தான் ஆன்சர்னு சொல்லலாம் ஃபோர்த் ஒன் நம்ம செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது புரியுதா என்ன சொல்றேன்னு இப்போ இங்க இருந்து இங்க பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கோ அதான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டின்னு கொடுத்துடலாம் பட் ரிவர்ஸ் ரைட் டு லெஃப்ட் பார்க்கும்போது அங்க எது ஹையஸ்டா இருக்கோ அதோட ஆப்போசிட் தான் நம்ம செக் பண்ணுவீங்க கிளியரா ரைட் நெக்ஸ்ட் ஒன் டி ஸ்டார் என் ஸோ டி ஸ்டார் என்னா மறுபடியும் ரிவர்ஸ்ல தான் பார்க்கணும் ரைட் ஸோ என்னென்ன இருக்கு at the rate கார்பரேட் ஒரே இதுல தான் இருக்கு ஸோ என்னது நமக்கு at the rate தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி அதுக்கான ஆப்போசிட் ஏன்னா ரைட் டு லெஃப்ட் பார்க்குறோம் ஸோ அதுக்கான ஆப்போசிட் பார்த்தா ஸ்டார் அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகுது ரைட் அப்போ தேர்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட் ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட்டட் ஃபிஃப்த் ஆப்ஷன் ஆல்சோ எலிமினேட்டட் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகுதுன்றதுனால இப்போ செகண்ட் ஒன் செக் பண்ணலாம் செகண்ட் ஒன் செக் பண்ணா $6 எம்னா மறுபடியும் ஆர்ல இருந்து எம்முக்கு ரைட் என்னென்ன சிம்பிள் இருக்கு காப்பிரைட் ஸ்டார் ரெண்டுமே ஆப்போசிட்ல இருக்கா அப்ப ரெண்டுமே ஆப்போசிட்ல இருக்குன்னா செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகல அப்ப என்ன சொல்லலாம் நம்ம சாரி ஓகே செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 2 தான் ஆன்சரா இருக்கும் ரைட் ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் நம்ம செக் பண்ண அவசியம் கிடையாது 1 and 3 ஆர் ட்ரூ நெக்ஸ்ட் ஒன்
b at the rate h. So b at the rate h னா b ல இருந்து h க்கு செக் பண்ணும்போது என்னென்ன இருக்கு பாருங்க, ஸ்டார் அண்ட் at the rate. ஸோ ஸ்டார் at the rate என்னது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கா, அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகலைன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட், நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட், ரைட், நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட்டட். அப்போ நமக்கு இருக்கிறது ரெண்டாவது ஆப்ஷன் செக் பண்ணணும். இன்கேஸ் ரெண்டாவது ஆப்ஷன்ல செகண்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகலைன்னா நன் ஃபாலோஸ்னு சொல்லலாம், டைரக்டா செக் பண்ண அவசியம் கிடையாது. தேர்ட் அண்ட் ஃபோர்த் செக் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ வி அட் தி ரேட் பி. ஸோ வி அண்ட் பி எங்க இருக்குன்னு பாருங்க, விபி இங்க இருக்கு. என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்கு, ஸ்டார் டாலர். ஸோ ஸ்டார் டாலர் ஒரே இடத்துல தான் இருக்கா, ரைட், ஒரே லைன்ல தான் இருக்கு. அப்போ ஸ்டார் தான் இருக்கு. ரைட் டு லெஃப்ட் பாக்குறோம். அப்போ ஸ்டாரோட ஆப்போசிட் என்னது நமக்கு அட் தி ரேட். ஓகே, ஸ்டாரோட ஆப்போசிட் நமக்கு அட் தி ரேட்டா இருக்கு. ஸோ அட் தி ரேட் வந்து இங்க ஃபாலோ ஆகுது. அப்போ என்ன சொல்லலாம் நம்ம, ஆப்ஷன் நம்பர் 2, 2, 3 and 4 ஆர் ட்ரூ, ரைட். ஸோ நம்ம தேர்ட் அண்ட் ஃபோர்த் செக் பண்ண அவசியம் கிடையாது. ரைட், நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா டி ஸ்டார் ஹெச். ஸோ டி ஹெச் பார்த்தோம்னா மறுபடியும் ரைட் டு லெஃப்ட் தான், டி டு ஹெச். டி டு ஹெச் செக் பண்ணோம்னா காப்பிரைட் அட் தி ரேட் டாலர், இது ஒன்று ஆப்போசிட்ல இருக்கா. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகாது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட், ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட்டட், ஆல் ஆர் ட்ரூ, அதுவும் பார்த்தீங்கன்னா எலிமினேட்டட். ஏன்னா ஒன்று ஃபாலோ ஆகலன்னா கூட ஆல் ஆர் ட்ரூ சொல்ல முடியாது இல்லையா. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் செக் பண்ணலாம் நாம. இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் ரெண்டுமே காமனா இருக்கு. ஸோ தேர்ட் ஒன் செக் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் நாம. சாரி, தேர்ட் ஒன் அப்படி இல்லைனா ஃபோர்த் ஒன் செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அது ரெண்டுத்துல இப்போ நம்ம தேர்ட் ஒன் ஃபாலோ ஆகுதுன்னா அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் சொல்லிடலாம். அதே ஃபோர்த் ஒன் ஃபாலோ ஆகுதுன்னா, அதாவது தேர்ட் ஒன் ஃபாலோ ஆகலைன்னா தேர்ட் ஆப்ஷன் நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். ரைட். ஸோ தேர்ட் ஒன் செக் பண்ணலாம் டைரக்டா. ஹெச் அட் தி ரேட் ஹெச் ஸ்டார் பின்னு இருக்கு. ஹெச் ஸ்டார் பினா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட், லெஃப்ட் டு ரைட், ரைட். ஸோ லெஃப்ட் டு ரைட், ஓகே ஓகே, லெஃப்ட் டு ரைட், ஹெச் அண்ட் பி. அப்போ என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்கு, டாலர் இருக்கு, நெக்ஸ்ட் அட் தி ரேட், ரெண்டுமே என்னது ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல இருக்கா. அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குன்னா இங்க நமக்கு இது ஃபாலோ ஆகாது, ரைட். அப்போ என்ன சொல்லலாம், தேர்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகலையா, அப்போ இந்த ஆப்ஷன் எலிமினேட்டட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நன் ஃபாலோஸ் ஆக வாய்ப்பு கூட இருக்கு. அப்போ நம்ம ஃபோர்த் ஒன் இல்ல செகண்ட் ஒன் ஏதாவது ஒன்று கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஒன் செக் பண்ணலாமா, டபிள்யூ டாலர் பி, டபிள்யூக்கும் பிக்கும் செக் பண்ணணும். டபிள்யூக்கும் பிக்குமா, எஸ், டபிள்யூக்கும் பிக்கும் செக் பண்ணணும், ரைட். ஸோ டபிள்யூக்கும் பிக்கும் செக் பண்ணும்போது பாருங்க, பெர்சன்டேஜ் கார்பரேட் இருக்கா, பெர்சன்டேஜ் கார்பரேட். ஸோ பெர்சன்டேஜ் கார்பரேட் தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி, அதுக்கு ஆப்போசிட் ஆனது டாலர். ஸோ டபிள்யூ டாலர் பி. அப்போ நமக்கு செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகுது இல்லையா. ஸோ செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகுது. அப்போ என்ன சொல்லலாம், ஓகே. ஸோ இதெல்லாமே எலிமினேட் பண்ணிட்டு நமக்கு தேர்ட் தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். ஏன்னா தேர்ட் ஒன் நமக்கு அதாவது தேர்ட் கன்க்ளூஷன் வந்து நமக்கு ஃபாலோ ஆகல. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சரா இருக்கும் இங்க, ரைட். நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஹெச் ஸ்டார் ஆர். ஹெச் ஸ்டார் ஆர்னா ஹெச்ல இருந்து ஆருக்கு பார்க்கணும். ஓகே. ஸோ ஹெச்ல இருந்து ஆருக்கு பார்த்தோம்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி இருக்கு, ப்ரீவியஸா பார்த்ததுக்கும் கண்டினியூட்டி இருக்கு. இப்போ ஹெச்ல இருந்து ஆருக்கு பார்க்கும்போது இங்க ரிவர்ஸ்ல இருக்கு. அப்போ எஃப் ஹெச், ரைட். அப்போ எஃப் ஹெச்னா நம்ம என்ன சொல்லலாம், ஹெச்ல இருந்து நமக்கு ஸ்டார் எஃப். ஸோ ஸ்டார்னா என்னது நமக்கு லெஸ் தேன், ஹெச் வந்து லெஸ் தேன் எஃப். ஸோ ஹெச் வந்து லெஸ் தேன் எஃப், ரைட். அப்படி இல்லைன்னா சிம்பிள் என்ன எடுத்துக்கலாம், லெஸ் தேன்னா நமக்கு இந்த பக்கத்துல பார்க்கும்போது கிரேட்டர் தான் ஆகுமா, இப்படி மாத்திட்டோம்னா இது வந்து பாத்தீங்கன்னா அட் தி ரேட் ஆயிடும். கிளியரா. அப்போ ஹெச்ல இருந்து ஆருக்கு பார்க்கும்போது என்ன இருக்கு, ரெண்டுமே அட் தி ரேட் தான் இருக்கு. அப்போ அட் தி ரேட் இருக்குன்னா அட் தி ரேட் தான் இருக்கணும். பட் நம்ம ரிவர்ஸ்ல பாக்குறதுனால என்ன ஆகும், அட் தி ரேட் ஆப்போசிட்ல என்ன இருக்கணும், ஸ்டார் இருக்கணும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்டார் இருக்கு. தட் இஸ் ஆப்ஷன், தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபாலோ ஆகுது. அப்போ செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் எலிமினேட்டட், செகண்ட் ஒன் எலிமினேட்டட், 3, 4 பாசிபிள். நமக்கு 3, 4ல காமனா 4 இருக்கிறதுனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2, ஓகே, கன்க்ளூஷன் 2 செக் பண்ணிக்கலாம். கன்க்ளூஷன் 2 செக் பண்ணோம்னா ஆருக்கும் எம்முக்கும் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட் என்னென்ன இருக்கு பாருங்க, பெர்சன்டேஜ் அண்ட் கார்பரேட். ஸோ பெர்சன்டேஜ் அண்ட் கார்பரேட்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு இருக்கிறதுனால ஒரே லைன்ல தான் வருது. ரைட் டு லெஃப்ட் பாக்குறதுனால கார்பரேட் தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இதுல, அதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கு, டாலர். அப்போ ஆர் டாலர் எம் செகண்ட் ஒன் இங்க ஃபாலோ ஆகுது நமக்கு. ஓகே, செகண்ட் ஒன் இங்க ஃபாலோ ஆகுது. ஸோ அப்போ இது பாசிபிள், இங்க செகண்ட் ஒன் இல்லாதனால ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட்டட். இப்போ நம்ம தேர்ட் ஒன்னு செக் பண்ணோம். எதுக்குன்னா நமக்கு ரெண்டுமே ஃபாலோ ஆகுது. தேர்ட் ஒன் எதுக்காக செக் பண்ணணும்னா ஆல் ஆர் ட்ரூன்ற ஆப்ஷன் இருக்கு. ஸோ தேர்ட் ஒன் செக் பண்ணிட்டு இன்கேஸ் தேர்ட் ஒன் ஃபாலோ ஆகல அப்படின்னா நம்ம தேர்ட் ஆப்ஷனை நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அப்படி இல்ல அது ஃபாலோ ஆகுது அப்படின்னா ஆல் ஆர் ட்ரூ மார்க் பண்ணிடலாம். நம்ம ஃபோர்த் ஒன் செக் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ பார்க்கலாம், எம் அட் தி ரேட் எஃப், எம்முக்கும் எஃப்க்கும், ஸோ எம்முக்கும் எஃப்க்கும், ஓகே. ஸோ இங்க வரைக்கும் பார்த்தா போதும், ரைட். ஸோ இங்க வரைக்கும் எம்முக்கு எஃப்க்கு பார்த்தா போதும், ஒரே லைன்ல தான் இருக்கு, ரைட். ஸோ அதுவும் லெஃப்ட் டு ரைட் தான் ஈஸியா தான் இருக்க போகுது. ஸோ என்ன இருக்கு, காப்பிரைட், பெர்சன்டேஜ்,
at the rate. ஸோ ஒரே லைன்ல தான் இருக்கு. ஸோ இந்த இதுல தான் இருக்கு. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் டெஃபினட் ஆன்சர் வரும். என்ன வரணும் இந்த மூணுத்துல நமக்கு வந்து ப்ரையாரிட்டினா பார்த்தீங்கன்னா அட் தி ரேட் தான் ப்ரையாரிட்டி நமக்கு, ரைட்? அப்போ m at the rate f, தேர்ட் ஒன் இங்க ஃபாலோ ஆகுது. அப்போ என்ன சொல்லலாம், ஆப்ஷன் 3 வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட்டட், ஆப்ஷன் நம்பர் 5 ஆல் ஆர் ட்ரூ, ரைட்? இப்போ ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா m at the rate h, m at the rate h செக் பண்ணோம்னா மறுபடியும் இங்க பாருங்க at the rate தானே இருக்கு. அப்போ at the rate தான் ப்ரையாரிட்டி நமக்கு, ரைட்? ஸோ ஃபோர்த் ஒன்று நமக்கு ஃபாலோ ஆகுது. நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பி அட் தி ரேட் டபிள்யூ. ஸோ பிலேருந்து டபிள்யூ பார்த்தோம்னா ஒரே லைன்ல தான் இருக்கு, லெஃப்ட் டு ரைட் தான். என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்கு பாருங்க, ஸ்டார் அட் தி ரேட். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட், செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட், தேர்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட், ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஃபிஃப்த் ஆப்ஷன் கூட எலிமினேட்டட் தான். ஆல் ஆர் ட்ரூன்னு இருக்கு இல்லையா? அப்போ ஆப்ஷன் நம்பர் 4 தான் ஆன்சரா இருக்கும். செக் பண்ண அவசியம் கிடையாது. கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் கண்டிஷனல் கோடிங் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். எப்பவுமே எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின் வருது, அது ப்ரிலிம்ஸா இருந்தாலும் மெயின்ஸா இருந்தாலும். ஸோ ரைட் சைடுக்கு ஒரு வாட்டி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துங்க, இவ்வளோதான் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. சீரிஸ் பேஸ் கொஸ்டின் வந்தாலும் அப்படிதான் நம்ம செக் பண்ணணும். கிளியரா? ஓகே. ஸோ ஆல்ரெடி நீங்கள் மெயின்ஸ் வரைக்கும் வந்திருக்கீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் நான் அதை சொல்கிறேன். ஸோ கண்டிஷன் கோடிங்னா இங்கே ஒரு சீரிஸ் அண்ட் அதை ஃபாலோ பண்ணி அதோட கோர்ஸ் கொடுத்துடுவாங்க, அதுக்கு கண்டிஷன்ஸ் கொடுத்துருவாங்க. இங்கே 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைரெக்டாக கொஸ்டின்ஸ்ல போயிடலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டிஏ ஆர்டிபிஎம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க, if the first as well as the last letter is a vowel, their codes are to be swapped. ஸோ கிடையாது, ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா vowel கிடையாது. நெக்ஸ்ட் if the first as well as the last letter is a consonant, both are to be coded by. ஓகே. ஸோ இந்த சிம்பிள் வச்சு நம்ம பண்ணணும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட் கான்சனண்டா இருந்தா கொடுத்துருக்கிறது என்ன கண்டிஷன் இருக்கு, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கான்சனண்டா தான் இருக்கு. அப்போ என்ன சொல்லலாம், நம்ம ரெண்டையும் அதே மாதிரி தான் எழுதிருக்காங்களா? அப்போ ஆப்ஷன்ஸை பாருங்க. செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட், தேர்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட், ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட்டட், ஃபிஃப்த் ஆப்ஷன் எலிமினேட்டட். ஆப்ஷன் நம்பர் 1 தான் நமக்கு ஆன்சரா இருக்கும் இங்க, ரைட்? நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட், இது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஸ் வெல் ஆஸ் லாஸ்ட் லெட்டர் இஸ் a vowel, அந்த லாஜிக்ல தான் இருக்கு, அதாவது அந்த கண்டிஷன்ல தான் இருக்குது. ஏவும் vowel தான், யூவும் vowel தான் இல்லையா? both their codes are to be swapped, both the codes are to be swappedனா பாருங்க, அப்ப ஏவோட கோடு யூக்கும், யூவோட கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு எழுதணும். ஏவோட கோடு என்னது 9, அது யூக்கு எழுதணும். அதே மாதிரி யூவோட கோடு என்னது 6, அது வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 6 தான் இருக்கணுமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட்டடா, செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட், தேர்ட் ஒன் எலிமினேட்டட். அப்போ ஃபிஃப்த் ஒன் தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும், ரைட்? ஸோ எல்லாமே எலிமினேட்டட், ஃபிஃப்த் ஒன் தான் நமக்கு ஆன்சர், ரைட்? ரிமைனிங் எதுவுமே நம்ம செக் பண்ண அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா எந்த கண்டிஷன் இருக்கு, ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் a vowel, லாஸ்ட் லெட்டர் இஸ் a consonant. கிடையாது, ஃபர்ஸ்ட் லெட்டர் கான்சனன்ட், லாஸ்ட் லெட்டர் vowel. அதே மாதிரி இந்த ரெண்டு கண்டிஷனும் இது அப்ளிகேபிள் ஆகாது. ஃபர்ஸ்ட் லெட்டர் as well as லாஸ்ட் லெட்டர் vowel கிடையாது, கான்சனன்ட்டும் கிடையாது. ஏன்னா இங்க கான்சனன்ட், இங்க vowel இருக்கு. அப்ப எந்த கண்டிஷனுமே இங்க சாட்டிஸ்ஃபை ஆகல, ரைட்? அதானே, if the first letter is a vowel, last letter is a consonant கொடுத்துனா கிடையாது. எந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலாம், as it is அப்படியே எழுத வேண்டியதுதான். k ஓட கோட் என்னதுன்னு பாருங்க, as it is கோட் என்ன கொடுத்துறாலும் அது அப்படியே எழுத வேண்டியதுதான். k ஓட கோட் வந்து 3, ஸ்டார்டிங் 3 இருக்கணும். ஸ்டார்டிங் 3 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ்ல இருக்கு, 3 ஆப்ஷன் எலிமினேட்டட். லாஸ்ட் என்னது பாருங்க, ஏவோட கோடு வந்து பார்த்தீங்கன்னா 9. அப்போ ஆப்ஷன் நம்பர் 3 தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் ஒன். IJLTPU பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் a vowel, லாஸ்ட் லெட்டர் இஸ் a vowel. ஓகே, தென் both the codes are to be swapped. அப்ப ஐயோட கோடு பாருங்க ஸ்டார், அது வந்து பார்த்தீங்கன்னா யூக்கு எழுதணும். யூவோட கோடு வந்து பார்த்தீங்கன்னா 6, ஸ்டார்டிங் 6, லாஸ்ட்ல ஸ்டார் வரணும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட், செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட், தேர்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட், ஃபிஃப்த் ஆப்ஷன் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் சேமா இருக்கு, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 6 அண்ட் லாஸ்ட்ல ஸ்டார் இருக்கு, ரைட்? ஓகே, அப்போ இங்க வந்து காமனா வந்து டாலர் காமன், 8 காமன். நெக்ஸ்ட் அப்போ ஃபோர்த் லெட்டர் பார்த்தலாம். ஃபோர்த் லெட்டர் என்னது டி. அப்போ டீயோட கோட் என்னது, இங்க டீயோட கோட் பர்சன்டேஜ் வரணும். பட் இங்க கார்ப்பரேட் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் நம்பர் 4 தான் நமக்கு ஆன்சர் இங்க. கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 7 members L, H, K, T, F, J and R represent different countries in Olympics like USA, China, Korea, France, Russia, Australia and Japan. Each one competes for a different sports like volleyball, archery, rifle shooting, tennis, boxing, athletics
and football, the order of the persons, countries and the games is not necessarily in the same order. Correct. இங்க கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா 7 members and 7 countries and 7 sports, right? Okay, so person எடுத்துடலாமா first? So person, country, sports, right? அதே மாதிரி country, sports possibility வரும் இல்லையா? so அதனால இங்க எடுத்துக்கிறேன், right? so எத்தனை members நமக்கு? 7 members, right? L H K T F J R, right? ஓகே, ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி இப்போ எடுத்துக்கிறேன். ஸோ ஏன்னா நடுவில் நம்ம வரலன்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரா பண்ணுறதுக்கு இதிலே நம்ம எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ பாருங்க, கே ரெப்ரசன்ட்ஸ் சைனா ஃபார் ஆர்ச்சரி. கே ரெப்ரசன்ட்ஸ் சைனா ஃபார் ஆர்ச்சரி. ஸோ சைனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரி டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் டி ரெப்ரசன்ட்ஸ் யூஎஸ்ஏ. ஸோ டி ரெப்ரசன்ட்ஸ் வாட்? யூஎஸ்ஏ, பட் நாட் ஃபார் வாலிபால் ஆர் ரைஃபிள் ஷூட்டிங். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாலிபால் வரக்கூடாது, ரைஃபிள் ஷூட்டிங்கும் வரக்கூடாது, கரெக்ட்? Next one, the one who represents Japan competes for boxing. So Japan வந்து பாத்தீங்கன்னா boxing. So Japan வந்து பாத்தீங்கன்னா boxing, right? Okay, அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா boxingம் வரக்கூடாது. Next one, F competes volleyball. F competes volleyball. But not for Korea. So அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா F க்கு கொரியா வரக்கூடாது, right? Next one, L represents Australia for athletics. L represents Australia for athletics, right? Next one, the one who represents Russia for tennis. So Russia for tennis na, Russia for tennis possible, Russia for tennis, Russia for tennis possible. J does not represent Korea or Japan. J does not represent Korea or Japan, right? J க்கு வந்து பாத்தீங்கன்னா கொரியா வராது, ஜப்பான் வராது. Next, R competes for rifle shooting. R competes for rifle shooting, right? So ஜப்பான் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸிங் கொடுத்ததுனால அப்ப இங்க ஜப்பான் எடுக்க முடியாது. இங்க ஆல்ரெடி ஜப்பான் எடுக்க முடியும்னு டைரக்டா சொல்லிட்டாங்க. இங்க ஜப்பான் எடுத்தா ஆல்ரெடி வாலிபால் இருக்கு, பாசிபிள் இல்ல. அப்ப எங்க ஜப்பான் எடுக்கலாம்? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் எடுக்கலாம், ஜப்பான். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸிங் வந்துரும், கிளியரா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா வாலிபால் இங்க பிளேஸ் பண்ணியாச்சு, ரைஃபிள் ஷூட்டிங் இங்க வராது அப்படின்னா, ஸோ ரைஃபிள் ஷூட்டிங் இங்க வந்துடுச்சு. இப்போ இங்க ஜப்பானும் எடுக்க முடியாது, ஆல்ரெடி இங்க எடுத்துட்டோம். கொரியா இங்க எடுக்க முடியாதுன்னா பாசிபிள் இங்க நமக்கு எஃப்க்கு கொரியா எடுக்க முடியுமா? எஃப்க்கு கூட கொரியா எடுக்க முடியாது, அப்படிதானே சொல்லியிருக்காங்க. எஃப் கம்பேர்ஸ் வாலிபால் பட் நாட் ஃபார் கொரியா. ஓகே, அப்போ கொரியா இங்கேயும் எடுக்க முடியாது, இங்கேயும் எடுக்க முடியாது. அப்போ கொரியா இங்க, ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் தான், இங்க கொரியா வந்துடும் நமக்கு. அப்போ ரிமைனிங் 2 பேர் இருக்காங்க, 2 பேர்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு நம்ம, ஓகே, ஸோ நமக்கு 2 இது இருக்கு இல்லையா? ஸோ பார்க்கலாம். ஸோ நமக்கு 2 கண்ட்ரி பிளஸ் 2 ஸ்போர்ட்ஸ் இருக்கு, ரைட்? ஆர் கம்பேர்ஸ் ஃபார் ரைஃபிள் ஷூட்டிங் அது முடிஞ்சிச்சு. ஜே டஸ் நாட் ரெப்ரசன்ட்ஸ் ஃபார் கொரியா ஆர் ஜப்பான், அதுவும் முடிஞ்சிடுச்சு. ஒன் ஹூ represents ரஷ்யா ஃபார் டென்னிஸ். ரஷ்யா ஃபார் டென்னிஸ்னா அப்ப இங்க ரஷ்யா எடுக்க முடியுமா? வாய்ப்பு இல்ல. அப்ப இங்க தான் ரஷ்யா எடுக்கணும். ரஷ்யா இங்க எடுத்தா இங்க என்ன வரும்? நமக்கு டென்னிஸ் வந்துரும், கிளியரா? அப்ப ரிமைனிங் கண்ட்ரி என்ன இருக்கு நமக்கு? ரிமைனிங் கண்ட்ரி, சோ பிரான்ஸ். சோ பிரான்ஸ் இங்க வந்துரும். ரிமைனிங் ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பாலா? சோ ஃபுட்பால் இங்க வந்துரும், கிளியர்? இதுதான் நம்ம ஃபைனலா நமக்கான அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி, கிளியரா? ஸோ நமக்கு ரெண்டாவது பாசிபிலிட்டி தேவைப்படலை இங்க. ஸோ பார்க்கலாம். The one who competes for rifle shooting represents which country? Rifle shooting which country? Korea. That is option number 2. Right. Next one. Which of the following combination is correct? J tennis France. J tennis France கிடையாது. R tennis Russia அதுவும் கிடையாது. R tennis France அதுவும் வராது. J tennis Russia. J tennis Russia அதுதான் correct. That is option number 4. Right. Next one. Who represents Japan? Japan யார் represent பண்றா? நமக்கு H. That is option number 4. Next question. For which game does T compete? T compete for football. That is option number 2.
Next one. F represents which country? F represents what? France. That is option number 1. Right? Next question. So next one silox base பண்ணி கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ ஆல் லாக்ஸ் ஆர் கீஸ், ஆல் கீஸ் ஆர் பேட், சம் லாக்ஸ் ஆர் பேட்ஸ், இதுதான் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ். கன்க்ளூஷன் பார்த்தோம்னா சம் பேட்ஸ் ஆர் லாக்ஸ், சம் clocks are definitely keys, all keys being clock is a possibility. ரைட். ஸோ சம் பேட்ஸ் ஆர் லாக்ஸ்னு சொல்றாங்க. பேட் லாக் எங்க இருக்குன்னு பாருங்க. பேட் இங்க இருக்கு, லாக் இங்க இருக்கு. எல்லா லாக்ஸுமே எங்க இருக்கு? நமக்கு எல்லா லாக்குமே கீக்குள்ள இருக்கு. அந்த கீ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்னு சொல்றாங்க. அப்போ பேட்டும் லாக்கும் கண்டிப்பா ரிலேஷன், அதாவது இன்டர்செக்ஷன்ல இருக்குமா? கண்டிப்பா இன்டர்செக்ஷன் இருக்கும். அந்த கீக்குள்ள என்னென்ன இருக்கோ அது எல்லாமே பேட்டுக்கும் சொந்தம் தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இங்க ஃபாலோ ஆகுது நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகுதுன்னா செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட், ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட்டட். இப்போ நமக்கு 3 ஆப்ஷன் 1, 3 and 5 பாசிபிள். நெக்ஸ்ட் செகண்ட் கன்க்ளூஷன் செக் பண்ணலாம். சம் கிளாக்ஸ் ஆர் டெஃபினெட்லி கீஸ், அதாவது சம் கிளாக்ஸ் ஆர் கீஸ். ஸோ கிளாக்ஸ் எங்க இருக்கு அண்ட் கீஸ் எங்க இருக்கு? கிளாக் இங்க இருக்கு அண்ட் கீஸ் இங்க இருக்கு. இன்டர்செக்ஷன் பாயிண்ட் பார்த்தோம்னா பேட்ஸ். எல்லா கீயுமே இங்க இருக்கு, பேட்டுக்குள்ள இருக்கு. சில கிளாக் வந்து பேட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கீ வந்து அங்க கனெக்ட் ஆயிருக்குமா கிளாக் வச்சு? கிடையாது. ரைட். எல்லா கீயுமே ஒரு இடத்துல பேட்டுக்குள்ள இருக்கும். அது வெளியே இருக்கிற பேட் கூட கிளாக் வச்சு கனெக்ட் பண்ணிருக்கலாம் இல்லையா? ஸோ அதனால டெஃபினட் ரிலேஷன் சொல்ல முடியாது. செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட். ரைட். இப்போ கண்டிப்பா தேர்ட் ஒன் நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரைட். ஓகே, நெக்ஸ்ட் ஆல் கீஸ் பீயிங் கிளாக் இஸ் எ பாசிபிலிட்டி. ஆல் கீஸ் பீயிங் கிளாக் இஸ் எ பாசிபிலிட்டி பார்க்கலாம். இப்போ கீக்கும் கிளாக்குக்கும் டெஃபினட் ரிலேஷன் இருந்துச்சா? இல்ல. ஆல்ரெடி நம்ம செகண்ட் கன்க்ளூஷன்ல செக் பண்ணோம். இல்ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் ரிலேஷன்ல தான் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த பாசிபிலிட்டி வேணாலும் கீக்கும் கிளாக்குக்கும் நமக்கு ஃபாலோ ஆகலாம். கிளியரா? ரைட். கீக்கும் கிளாக்குக்கும் நமக்கு ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்கும். ரைட். அப்போ ஆப்ஷன் நம்பர் 5. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னும் நமக்கு ஃபாலோ ஆகாது. 1 and 3 follows. Next one. Some cups are pots, all pots are tubes, some cubes are bottles. So sorry, some cups are bottles. Okay, some cups are pots, all pots are tubes, all cups are bottles. அதான் கொடுத்த statements. Conclusion 1. All bottles are tubes. Conclusion 2. Some pots being bottles is a possibility. Conclusion 3. Some tubes are cups னு கொடுத்திருக்காங்க. Right. So check பண்ணலாங்க. All bottles are tubes னு சொல்றாங்க. Bottles and tubes இங்க இருக்கு. கனெக்டிவிட்டி இருக்கான்னு பார்த்தா சில கப்பு வந்து பார்த்தீங்கன்னா பாட்குள்ள இருக்கு. அந்த பாட் எல்லாமே டியூப்ஸ்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எடுத்தா எல்லா கப்புமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? பாட்டில்னு சொல்றாங்க. அப்போ கனெக்டிவிட்டி இருக்குமா? ஆல் பாட்டில்ஸ் வந்து நமக்கு டியூப்குள்ள இருக்குமா? ஓகே, நல்லா கவனிங்க. இது ரெண்டும் சம்ல கனெக்ட் ஆயிருக்கு. சில பகுதி வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ரைட். இப்போ எல்லா பாட்டுமே அது டியூப்ல கனெக்ட் ஆயிருக்கு. நமக்கு எல்லா பாட்டுமே டியூப்ல கனெக்ட் ஆயிருக்குன்னா அப்போ சில கப்பு வந்து பார்த்தீங்கன்னா டியூப்ல கண்டிப்பா கனெக்ட் ஆகி தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஓகே, ஸோ சில கப்பு வந்து டியூப்ல கனெக்ட் ஆயிருக்கும். சில கப்பு தான் டியூப்ல கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ வந்து எல்லா கப்புமே பாட்டில கனெக்ட் பண்றாங்கன்னா அப்போ சில பாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டியூபுக்கு அங்கே கனெக்ட் ஆயிருக்கும். கரெக்டா? அப்போ ஆல் பாட்டில்ஸ் ஆர் டியூப்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட், தேர்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட், ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட்டட். ரைட். ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் செக் பண்ணலாம். சம் பார்ட்ஸ் பீயிங் பாட்டில் இஸ் ஏ possibility. Some pots being bottle is a possibility பாருங்க. Okay, some pots being bottle. So some cups are pots. Right. So next all pots are what? Tubes. இப்போ நம்ம எது கண்டுபிடிக்கணும்? பாட்ஸுக்கும் பாட்டிலுக்கும். பாட்டில் இங்க இருக்கு அண்ட் பாட்ஸ் இங்க இருக்கு. இல்லாட்டி இங்க கூட நம்ம எடுத்துக்கலாம். கரெக்ட். ஸோ நல்லா பாருங்க. சில கப் வந்து பார்த்தீங்கன்னா பாட்குள்ள இருக்கு. அந்த பாட் எல்லாமே டியூப்ஸ்குள்ள தான் இருக்கு. அந்த மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கப்ஸ் எல்லாமே என்னது? பாட்டில்குள்ள தான் இருக்கு. கிளியரா? ஸோ பாட்டில் இங்க இருக்கு அண்ட் பாட் இங்க இருக்கு. ஓகே, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன் இருக்கா பாட்டுக்கும் பாட்டிலுக்கும்? அதுதான் நம்ம இங்க கண்டுபிடிக்கணும். ஸோ டெஃபினட்டா ரிலேஷன் இருக்கான்னு பார்த்தா பாட்டுக்கும் பாட்டிலுக்கும் இருக்குமா? ஓகே, இது ரெண்டும் பார்த்தாலே நமக்கு வரும் இல்லையா? ஸோ சில கப்பு வந்து பாத்தீங்கன்னா பாட்டுக்குள்ள இருக்கு. அந்த கப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? நமக்கு பாட்டிலுக்குள்ள இருக்கு. ரைட். அப்போ கண்டிப்பா கப்புக்குள்ள இருக்கிற அந்த பாட் வந்து பாட்டில் கனெக்ட் ஆயிருக்குமா? அப்ப டெஃபினட்டா என்ன சொல்லலாம்? சம் பாட்ஸ் ஆர் பாட்டில்ஸ் டெஃபினட்டா சொல்லலாமா? அப்ப டெஃபினட்டா சொல்லும்போது பாசிபிலிட்டி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ செகண்ட் ஒன்னும் ஃபாலோ ஆகல. ஆப்ஷன் நம்பர் 2 நாட் ஃபாலோஸ். அப்போ ரிமைனிங் இருக்கிறது ஆப்ஷன் நம்பர் 3 தான். ஓகே, ஆப்ஷன் நம்பர் 5 தான். அப்போ கன்க்ளூஷன்
3 வந்து கண்டிப்பா ஃபாலோ ஆக தான் செய்யும். எல்லாமே எலிமினேட் பண்ணிட்டு ஆப்ஷன் நம்பர் 5 ஆன்சர் சொல்லிடலாம். தேர்ட் ஒன் நம்ம செக் பண்ண அவசியம் கிடையாது. டைம் வேஸ்ட் தான். ஸோ அப்படி நீங்க செக் பண்ணா கூட என்ன கொடுத்துருக்காங்க, சம் டியூப்ஸ் ஆர் கப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சம் டியூப்ஸ் ஆர் கப்ஸ். இப்போ இதை பார்த்து சொல்லலாம்ல, சில கப்பு வந்து பாட்குள்ள இருக்கு, அந்த பாட் எல்லாமே டியூப்ஸ். அப்போ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கப்பும் டியூபும் கனெக்ட் ஆகி இன்டர்செக்ஷன் ஆகி தான் இருக்கும். செக் பண்ண அவசியம் கிடையாது. டைம் வேஸ்ட் எக்ஸாம்ல. ரைட், நெக்ஸ்ட் ஒன். Next one, all papers are books, all bags are books, some purses are bags. Conclusions: some papers are definitely bags, all books being papers is a possibility, some books are purses. Right? எல்லாமே positive statements, எல்லாமே positive conclusions. Right? Okay, பாருங்க. First one, paper and bag. எங்க இருக்கு? Paper இங்க இருக்கு, bag இங்க இருக்கு. கனெக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா புக்ஸ். ரைட், எல்லா பேப்பருமே எங்க இருக்கு? புக்ஸ்குள்ள இருக்கு. நெக்ஸ்ட் எல்லா பேக்கும் எங்க இருக்கு? புக்ஸ்குள்ள இருக்கு. அப்போ பேப்பருக்கும் பேக்கும் டெஃபினட் ரிலேஷன் இருக்குமான்னு பார்த்தா இருக்காது. அதாவது இன்டர்செக்ஷன் கூட இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகல. ஃபர்ஸ்ட் ஒன் எலிமினேட், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட், தேர்ட் ஒன் எலிமினேட்டட், ஃபோர்த் ஒன் எலிமினேட்டட், ஃபிஃப்த் ஒன் எலிமினேட்டட். ஆப்ஷன் நம்பர் 2 தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். செக் பண்ணணும் அவசியம் கிடையாது. ரைட், நெக்ஸ்ட் ஒன். Some cars are jeeps, all boxes are jeeps, all pens are cars. எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கா? ஸோ கன்க்ளூஷன்ஸ் பாருங்க. ஸோ டெஃபினட் நெகட்டிவ் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுமா? எல்லா பாசிட்டிவ்ல இருந்தால் ஃபாலோ ஆகாது. இதுவும் பார்த்தீங்கன்னா டெஃபினட் நெகட்டிவ் தான் ஃபாலோ ஆகாது. அப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்க. 1 and 3. ஆப்ஷன் நம்பர் 1 எலிமினேட்டட், 1 and 2 ஆப்ஷன் நம்பர் 1 எலிமினேட்டட், ஒன்லி 2 ஆப்ஷன் நம்பர் 3 எலிமினேட்டட். எய்தர் 1 or 3 செக் பண்ணணும், ஒன்லி 1 செக் பண்ணணும். ரைட், அப்போ எய்தரா இருக்கும்போது நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன இருக்கு? கார் அண்ட் பாக்ஸஸ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அண்ட் கார். ஸோ எதிராக வர வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா ஒன்லி 1 ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்க்கலாம். சம் கார்ஸ் ஆர் பாக்ஸஸ்ன்னு சொல்றாங்க. ரைட், சம் கார்ஸ் ஆர் பாக்ஸஸ். கார் அண்ட் பாக்ஸ் இப்போ ஆல்ரெடி பார்த்தோம். காருக்கும் பாக்ஸ்க்கும் டெஃபினட் ரிலேஷனு. ஓகே, சொல்ல முடியுமா நம்மளால? சில கார் வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்புக்குள்ள இருக்கு, எல்லா பாக்ஸும் எங்க இருக்கு? ஜீப்புக்குள்ள இருக்கு. அப்போ காருக்கும் பாக்ஸ்க்கும் டெஃபினட் ரிலேஷனா இருக்கும் பார்த்தா டெஃபினட் ரிலேஷன் நமக்கு கிடைக்காது. ஸோ டெஃபினட் ரிலேஷன் கிடைக்கலன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னும் ஃபாலோ ஆகாது. அப்போ என்ன சொல்லலாம் நம்ம? இது ரெண்டும் சேம் சப்ஜெக்ட் சேம் ப்ரெடிகேட்ன்றனால அப்போ என்ன சொல்லலாம்? எய்தர் ஆர் ஆப்ஷன் நம்பர் 4 தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். ரைட், நெக்ஸ்ட் ஒன். Some rats are cats, some cats are dogs, no dog is cow. Conclusions: first one, all cow being cat is a possibility, no dog is a rat, some cats are rats ன்னு சொல்றாங்க. Right, first conclusion, all cow being cat is a possibility. ஸோ கவுக்கும் கேட்டுக்கும் பாசிபிலிட்டி சொல்றாங்க. சரி பார்க்கலாம் எப்படி இருக்கு. அப்படி கவ்வும் கேட் எங்க இருக்குன்னு. ஸோ கேட்ஸ் இங்க இருக்கு, கவு இங்க இருக்கு. இதுக்கான இன்டர்செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ். சில கேட் எங்க இருக்கு? டாக்குள்ள இருக்கு. அந்த டாக் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கவு கிடையாது. இப்போ எல்லா கவுமே எடுத்துட்டு வந்து நான் கேட்ல வைக்கலாமா? கேட்ல வச்சா கூட டாகுக்கும் கவுக்கும் தான் ரிலேஷன் இருக்கக்கூடாது. கண்டிப்பா ரிலேஷன் இல்லாமலே நம்ம எல்லா டாகும் எடுத்துட்டு வந்து கேட்டுக்குள்ள வைக்கலாம், பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகுதுன்னா ஆப்ஷன் நம்பர் 4 எலிமினேட்டட், 3 எலிமினேட்டட். ரைட், ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நோ டாக் இஸ் ரேட்னு சொல்றாங்க. நோ டாக் இஸ் ரேட்னா இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல தான் இருக்கு. நோ டாக் இஸ் ரேட் சொல்ல முடியுமா நம்மளால? சொல்ல முடியாது. ஏன்னா டாகும் கவுக்கும் தான் ரிலேஷன் இல்லைன்னு சொல்றாங்க. ரைட், ஸோ அப்போ நமக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ன்றது வராது. ஏன்னா டாகும் ரேட்டும் இந்த இடத்துல தான் இருக்கு. ரைட், ஸோ அப்போ நெகட்டிவ்ன்றது நமக்கு வராது. ரைட், ஸோ டெஃபினட் ரிலேஷன் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எலிமினேட்டட், அப்போ ஃபிஃப்த் ஒன் எலிமினேட்டட். ஆப்ஷன் நம்பர் 2 will be your answer. ரைட், நெக்ஸ்ட் ஒன். தேர்ட் கன்க்ளூஷன் செக் பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா வேற ஆப்ஷன்ஸ் இல்ல நமக்கு. Right, so பார்க்கலாம். இங்க 12 people are sitting in 2 parallel rows containing 6 people each in such a way that there is an equal distance between adjacent persons. In row 1, A, B, C, D, E and F are seated and all of them are facing south. In row 2, P, Q, R, S, T and V are seated and all of them are facing north. Therefore, in the given seating arrangement, each member seated in a row faces another member of the other row. Right, so 2 rows. Okay, 2 parallel rows. 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. So possibility வர வாய்ப்பு இருக்கும். So that இங்க ஒரு possibility எடுத்துக்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6. அதே மாதிரி இங்க 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. கிளியர்? ரைட்,
யார் எந்த ரோன்னு கொடுத்துருக்காங்களா? ரைட், ரோ 1ல யார் இருக்கா? ஏபிசிடி இஎஃப் எல்லாருமே சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏ பி சி டி இ எஃப் இருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ரோல யார் இருக்கா? பி கியூ ஆர்எஸ் டி யூ ஆர்எஸ் டி வி. ரைட், ஓகே, எல்லாருமே நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாமே. ஸோ பார்க்கலாம். வி சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் எஸ், எஸ் ஃபேஸஸ் எஃப், எஃப் டஸ் நாட் சிட் அட் எனி எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த லைன், D sits third to the right of C, R faces C, the one facing E sits third to the right of P, B and P does not sit at extreme end of the line, T is not an immediate neighbor of V and A is not an immediate neighbor of C. இதுதான் கொடுத்த conditions. Alright. So V sits third to the right of S, அதை எடுத்துக்கலாமா? Okay, அந்த statement எடுத்துக்கலாம். S faces F னு கொடுத்துருக்காங்க, F does not sit at extreme end of the line. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா S வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல எடுக்க முடியாது. ரைட், V sits third to the right of S னா நமக்கு தெரியும் S எங்க இருக்கு? இங்க தான் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ S இங்க எடுத்துக்கிட்டா நம்ம ஆப்போசிட்ல F எடுத்துக்கணும். ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல எடுக்க முடியாது. அப்போ F இங்க எடுத்துக்கிட்டா, சாரி F இல்ல, S இங்க எடுத்துக்கிட்டா 1 2 3 V இங்க எடுத்துக்கலாம். இன்னொரு பாசிபிலிட்டி S இங்க எடுத்துட்டா 1 2 3 V இங்க எடுத்துக்கலாம். கரெக்டா? S வந்து யார் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க? F ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. S வந்து பார்த்தீங்கன்னா F ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. Clear? Right? Okay. Next one, D sits third to the right of C. So D sits third to the right of C na நமக்கு DC இங்க இருக்கும். Okay, அப்போ C இங்க எடுத்துட்டா 1 2 3 இங்க நம்ம D எடுத்துக்கலாம். இங்க C எடுத்துட்டோம்னா நமக்கு 1 2 3 நமக்கு இருக்காது. கரெக்ட்? அப்படி இல்லைன்னா இங்க C எடுத்துட்டோம்னா 1 2 3, அப்படி இல்லைன்னா இங்க C எடுத்துட்டோம்னா 1 2 3. ஸோ இந்த பாசிபிலிட்டி நமக்கு வருது. கரெக்டா? நெக்ஸ்ட் R faces C. ரைட், அப்போ இங்க நம்ம C எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், 1 2 3 இங்க D எடுத்துக்கலாம். இது ஒரு பாசிபிள். ரைட், ஸோ செக் பண்ணலாம் இது நமக்கு வருதானே. இப்போ இந்த கண்டிஷன்ல C இங்க எடுத்துட்டா 1 2 3 பாசிபிள் இல்லை. அப்போ C எங்க எடுத்துட்டா 1 2 3 இங்க D எடுத்துக்கலாம். இது ஒரு பாசிபிள். அப்படி இல்லைன்னா C இங்க எடுத்துட்டா D இங்க பாசிபிள் நமக்கு. R faces C. ஸோ R faces C. ஓகே, ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா R faces C. ரைட், நெக்ஸ்ட் ஒன், the one facing E sits third to the right of P. So one facing E third to the right of P. So third to the right of P னா இங்க வாய்ப்பு கிடையாது. அப்ப இங்க P எடுத்துட்டோம்னா 1 2 3. அப்போ யாரை ஃபேஸ் பண்ணிருக்காங்க? ஓகே, E ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் கொடுத்த கண்டிஷன். So third to the right of P னா மறுபடியும் இங்க P எடுத்துட்டு third 1 2 3 இங்க வந்து பாத்தீங்கன்னா C இருக்கு. அப்ப பாசிபிள் கிடையாது. ரைட், அப்போ C வந்து இங்க எடுத்துட்டா இங்க D எடுத்துக்கலாம். கரெக்டா? அப்ப இங்க யார் வருவா? E வருவாங்க. தேர்ட் டு தி ரைட் ஆஃப் P யார் உட்காந்துருக்காங்க? அவங்க வந்து பாத்தீங்கன்னா E ஃபேஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் B and P does not sit at extreme ends. So B and P does not sit at extreme ends. Right? அப்ப D and P does not sit at B and P does not sit at extreme end னா அப்ப extreme end நமக்கு வாய்ப்பு கிடையாது. ரைட், அப்ப எக்ஸ்ட்ரீம் எண்ட் வாய்ப்பு கிடையாதுன்னா இப்போ இந்த பாசிபிலிட்டி தப்பு தான், இந்த பாசிபிலிட்டி தப்பு தான். இப்போ இதுல இன்னொரு கண்டிஷன் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம சிஏ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணோம்? பாசிபிலிட்டி எல்லாம் எடுத்திருக்கோம். ரைட், அப்ப இங்க இன்னொரு பாசிபிலிட்டி என்ன இருக்கு நமக்கு? ரைட், ஸோ இன்னொரு பாசிபிலிட்டி என்ன இருக்கு? இன்னொரு பாசிபிலிட்டி, அப்ப நம்ம சி எடுக்கும்போது சிக்கு ஆப்போசிட்ல யார் இருக்கணும்? நமக்கு ஆர் இருக்கணும். ரைட், ஸோ சிக்கு ஆப்போசிட்ல நமக்கு ஆர் இருக்கணும். அப்ப இங்க சி எடுக்க முடியாது. ஸோ எடுத்தாலும் நமக்கு இங்க டி பிளேஸ் பண்ண முடியாது. அப்ப சி இங்க எடுத்தா 1 2 3 இங்க டி எடுத்துக்கலாம். கரெக்டா? அப்ப இங்க ஆர் எடுத்துக்கலாமா? இப்போ பியோட கண்டிஷன் என்னன்னு பாருங்க. பி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்க பி எடுக்க கூடாதுன்னா பி இங்க எடுத்துட்டா பியோட தேர்ட் ரைட்ல யார் இருக்காங்களோ அவங்க இ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ரைட், ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகுது. நெக்ஸ்ட் டி இஸ் நாட் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் வி. அப்போ டி வந்து இங்க எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், and A is not an immediate neighbor of C. So A is not an immediate neighbor of C. அப்ப இந்த கண்டிஷனும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆகல. ஏன்னா இந்த ரெண்டு இடத்துல நம்ம என்ன எடுக்கணும்? A தான் எடுத்தாகணும். A வந்து பாத்தீங்கன்னா C பக்கத்துல வரக்கூடாது. ரைட், அப்ப இந்த கண்டிஷன் செக் பண்ணோம்னா, ரைட், அப்ப இந்த கண்டிஷன் செக் பண்ணோம்னா இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க எடுத்திருக்கோம். ஸோ அப்ப இந்த கண்டிஷன்ல இன்னொரு பாசிபிலிட்டி இருக்கா? ரைட், இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர் எடுத்தணும் நம்ம.
ப்ரீவியஸ் ஆர் இங்கே பிளேஸ் பண்ணோம். ஸோ ஆர் எடுத்துடணும். ஸோ ஆர் எடுத்துட்டா இந்த கண்டிஷன் என்ன ஆகும், இங்கே ஆர் வந்துடும். ரைட், அப்போ இந்த கண்டிஷனில் பி வந்து எக்ஸ்ட்ரீமெண்ட்ல வரக்கூடாதுன்னா பி இங்கே எடுத்துட்டா 1 2 3 இங்கே நமக்கு பியோட தேர்ட் ரைட்ல ஒரு பர்சன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ ஏவோட கண்டிஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா சி பக்கத்தில் வரக்கூடாதுன்னா இங்கேயும் வாய்ப்பு இருக்கு, இங்கேயும் வாய்ப்பு இருக்கு. அப்புறம் என்ன சொல்றாங்க, டி இஸ் நாட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் பினா, ஸோ டி இங்கே வந்துடும். அப்போ ரிமைனிங் யார் இருக்கா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கியூ வரும். கரெக்ட், ஏ இஸ் நாட் an immediate neighbor of C சொல்றாங்க. அப்போ ஏ இந்த ரெண்டு இடத்துல எங்கேயாவது வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பி அண்ட் பி டஸ் நாட் சிட் அட் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் த லைன் அப்படின்னு சொல்லும்போது பி இங்க எடுக்க முடியுமா, முடியாது. அப்போ பி இங்க எடுத்துக்கிட்டா இங்க ஏ வந்துடும். இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி. கிளியரா? ரைட், ஸோ கொஸ்டின் பார்க்கலாம். Who among the following faces D? So who among the following faces D na D R face பண்ணிருக்கா T, that is option number 1. Next one. Who among the following represent the people sitting at the extreme end of the rows? DATV ன்னு இருக்கு, DATV, so that is TA, that is option number 2. Right? Next one. 4 of the following 5 are alike in a certain way and thus form a group. Which is the one that does not belong to that group? So பார்க்கலாம். BT diagonal இருக்காங்க பக்கத்து பக்கத்துல, அதாவது ஆப்போசிட்ல. AQ diagonal இருக்காங்க, சேம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் செகண்ட் ஆப்ஷனும். தேர்ட் ஆப்ஷன் CS அதே மாதிரி தான் இருக்காங்க. FP அதே மாதிரி diagonal இருக்காங்க. அப்போ ரிமைனிங் DR தான் இருக்கணும். DRக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேப் இருக்கு, that is option number 5 the answer. Next one. 4 of the following 5 are alike in a certain way and thus form a group. Which is the one that does not belong to that group? D extremeendல இருக்காங்க, S extremeendல கிடையாது, V extremeendல இருக்காங்க, T extremeendல இருக்காங்க, A extremeendல இருக்காங்க, பட் S வந்து பார்த்தீங்கன்னா extremend கிடையாது. ஆப்ஷன் நம்பர் 2 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இது தப்பாயிடுச்சு, ஆல்ரெடி எலிமினேட் பண்ணி. How many persons are seated between R and T? R and T நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? ஸோ R and T நடுவில் 2 பேர் இருக்காங்க. ஆப்ஷன் நம்பர் 2 is the answer. Next one. So next one coding decoding பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். வாட் டஸ் VB ஸ்டாண்ட் ஃபார்? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பேட்டர்ன் தான். ஸோ வாட் டஸ் VB ஸ்டாண்ட் ஃபார்? அப்போ VB எங்கே இருக்குன்னு செக் பண்ணுங்க. VB இங்கே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வேற எங்கேயாவது இருக்கா VBன்னு பார்த்தா வேற எங்கேயுமே கிடையாது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் VB இருக்கு. அப்போ அதுக்கான கோடு, அதுக்கான வேர்டும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் தான் இருக்கணும். பிங்க் எங்கே இருக்கு, வேற எங்கேயாவது இருக்கா? எங்கேயுமே இல்லை. அப்போ பிங்க் வர பாசிபிள். நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் இருக்கான்னு பார்த்தா ஒயிட் இங்கே ரிப்பீட் ஆகுது, ரெட் இங்கே ரிப்பீட் ஆகுது, ப்ரௌன் இங்கே ரிப்பீட் ஆகுது. ரைட், அப்போ பிங்க் மட்டும் தான் அங்கே இருக்கு. அதே மாதிரி VB மட்டும் தான் அங்கே இருக்கு. அப்போ என்ன சொல்லலாம், ஆப்ஷன் நம்பர் 2 பிங்க் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். What is the code of maroon? So maroon எங்க இருக்கு பாருங்க. லாஸ்ட் ஒன். வேற எங்கேயாவது இருக்கா? வேற எங்கேயுமே இல்லை. மெரூன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் தான் இருக்கு. அதே மாதிரி கோடும் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் தான் இருக்கணும். ZW இங்க ரிப்பீட் ஆகுது, ZT இங்க ரிப்பீட் ஆகுது, XR ரிப்பீட் ஆகல, OPயும் ரிப்பீட் ஆகல. ரைட், XR ரிப்பீட் ஆகல, அதே மாதிரி OPயும் ரிப்பீட் ஆகல. ஸோ மெரூன் கூட ரிப்பீட் ஆகல. அப்போ என்ன சொல்லலாம், எய்தர் ஆர் வருமா இங்க? எய்தர் ZT வராது, 2 or 3 XR or OP தானே. ஸோ சரி, OP இங்க ரிப்பீட் ஆகுதா? ரைட், OP வந்து இங்க ரிப்பீட் ஆகுது. அப்போ XR மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகல. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3 இஸ் ஆன்சர். ரைட், மெரூன் இங்க மட்டும் தான் இருக்கு. அதே மாதிரி கோடு கூட இங்க மட்டும் தான் இருக்கணும். XR தான் ஆன்சரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட்டோம்னா நமக்கு ஆப்ஷன்ல இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் க்ளூ கிடைக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் த கோட் ஃபார் brown purple green? சரி, ப்ரௌன் எங்க இருக்கு பார்த்தா லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ லாஸ்ட் அண்ட் தேர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் இருக்கு. அதே மாதிரி கோட்ஸ் பார்த்துலாமா? ஸோ OP இங்க இருக்கு, லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ஸோ OP வர பாசிபிள், LA பார்த்தோம்னா கிடையாது, VBயும் கிடையாது, FHயும் கிடையாது. ஸோ அப்போ ஆப்ஷன்ல கண்டிப்பா OPன்றது இருக்கணும். ரைட், ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட், சாரி தேர்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட். நெக்ஸ்ட் ஒன் பர்பிள். பர்பிள் பார்த்தோம்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் நமக்கு பர்பிள் ரிப்பீட் ஆகுது. அதே மாதிரி கோட் கூட தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் ரிப்பீட் ஆகணும். கரெக்ட். ஸோ LA ரிப்பீட் ஆகுதானா இல்லை, SI ரிப்பீட் ஆகுதானா இல்லை, RG கிடையாது, ZW. ஸோ ZW இருக்கணும், OP ZW இந்த ரெண்டுமே இருக்கணுமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாசிபிள், செகண்ட் ஆப்ஷன் பாசிபிள் இல்லை, ஸோ ஃபோர்த் ஆப்ஷனும் பாசிபிள். நெக்ஸ்ட் ஒன்.
green. So green பாருங்க. So first statementல green இருக்கு. வேற எங்காவது green இருக்கா? வேற எங்கேயுமே green கிடையாது. first statementல மட்டும் தான் green இருக்கு. இப்போ பார்த்தலாமா? ஸோ ZT ஆல்ரெடி ரிப்பீட் ஆகிறத பார்த்தோம். LN ரிப்பீட் ஆகுதான்னு பார்த்தா ரிப்பீட் ஆகல வாய்ப்பு இருக்கு. RG ரிப்பீட் ஆகுது, FHம் ரிப்பீட் ஆகுது. அப்போ LN இருக்கணும். அப்போ OP ZW LN, that is option number 4 is the answer. Clear? Right, next one. If she has a say is coded as 469. Okay, இதுவும் பார்த்தீங்கன்னா coded form. Okay, substitution code தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். Then what will be the code for her? ஓகே, ஹருக்கான கோடை கண்டுபிடிக்கணும். ஸோ ஹர் எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க நமக்கு ஹர்ன்றது கிடையாது, இங்க நமக்கு ஹர்ன்றது இருக்கு. வேற எங்காவது ஹர் இருக்கா? எங்கேயுமே இல்லை. நமக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும்தான் ஹர்ன்றது கொடுத்துருக்காங்க. அதுல கோர்ஸ் என்னன்னு பாருங்க, 631 இருக்கு. 6 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுது, வாய்ப்பு கிடையாது. 3 வேற எங்காவது ரிப்பீட் ஆகுதுன்னா வாய்ப்பு இல்லை. அப்போ 3 வந்து பாத்தீங்கன்னா வர வாய்ப்பு இருக்கு. 1 எங்காவது ரிப்பீட் ஆகுதுன்னா கிடையாது. அப்போ 3 இல்ல 1 இருக்கலாம் ஆன்சர். தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4, 1 or 3. ரைட், நெக்ஸ்ட் ஒன். So next one பார்த்தோம்னா, in a certain code YEGAT is written as ZGJEY and PBSIQ is written as QDVMV. How is NFUSC written as? ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. 2 வேர்டு கொடுத்துட்டு 3வது வேர்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இல்லைன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஜிக் வேற மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய்க்கும் இசட்க்கு என்ன சொல்லலாம் நம்ம? +1. அதே மாதிரி ஈக்கும் ஜிக்கும் +2, ஜிக்கும் ஜேக்கும் +3, ஏக்கும் 5, ஏக்கும் ஈக்கும் +4, டிக்கும் வைக்கும் +5. அப்போ +1 +2 +3 +4 +5. அதே மாதிரி பிக்கும் கியூக்கும் +1, பிக்கு டிக்கு +2, எஸ்க்கும் விக்கும் +3, ஐக்கும் எம்முக்கும் +4, கியூக்கும் விக்கும் +5 சொல்லலாம். அப்போ +1 +2 +3 +4 +5 தான் கன்ஃபார்ம். அப்போ +1, n +1, that is what O. First, second option eliminated, fifth option eliminated. Right? இப்போ லாஸ்ட்ல பாருங்க, லாஸ்ட் லெட்டர் மூணுமே டிஃபரெண்டா இருக்கா? ரைட்? ஸோ எத்தனை இருக்கு பாருங்க, 1 2 3 4 5. அப்போ +5 வரணுமா? C +5, C என்னது 3, 3 + 5 8, 8 என்னது H. That is option number 1 is the answer. Right? ஃபுல்லா செக் பண்ண அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன். ரைட், ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பசில் பேஸ்டு கொடுத்துருக்காங்க. சரி பார்க்கலாம். ஸோ பாருங்க, PQRSTU and V are 7 persons living in a colony X. Once they went to an electronic market to purchase television and VCD players. Each one purchased a television but of different companies. These companies were Western, Philips, Samsung, Akai, Aiwa, BPL and Onida. Each one purchased a VCD player also but of different companies. These companies were Akai, Aiwa, BPL, Philips, Samsung, Santosh and LG. The names of the persons, the names of the TV companies and the names of the VCD player companies are not necessarily in the same order. Right? No person purchased television and VCD players of the same company. Okay, so என்ன கொடுத்துருக்காங்க இங்க? இங்க வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 7 பேர் கொடுத்துருக்காங்க. ஒரு காலனில இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் போறாங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிவி வாங்க, டிஃப்ரெண்ட் கம்பெனியோட டிவி வாங்குறாங்க. அதே மாதிரி விசிடி பிளேயர்ஸ் வாங்குறாங்க. கரெக்டா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங் டிவி வாங்கியிருக்காங்கன்னா அவங்க சாம்சங் விசிடி பிளேயர் வாங்கியிருக்க கூடாது. ஓகே, ஒரே கம்பெனியான டிவியும் விசிடி பிளேயரும் ஒரு பர்சன் வாங்கக்கூடாது. இதுதான் இங்க கொடுத்துற கண்டிஷன். ரைட்? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டோம்னா இங்க என்ன வரும் நமக்கு? பர்சன், நெக்ஸ்ட் ஒன் டிவி. ரைட்? ஸோ டிவி விசிடி. ரைட்? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிவி விசிடி இன் கேஸ் நமக்கு பாசிபிலிட்டி தேவைப்பட்டா. ரைட்? எத்தனை பேர் மொத்தம்? 7 பேர். அவங்க நேம்ஸ் என்னது? PQRSTUV. ரைட்? ஸோ PQRSTUV. கிளியரா? ரைட், ஸோ பார்க்கலாம்.
you purchase television of Akai. So you purchase television of Akai, அது வந்து பாத்தீங்கன்னா direct statement. Okay, but he did not purchase VCD player of Santosh or LG. So yes one you வந்து பாத்தீங்கன்னா Santosh or LG ஓட VCD player purchase பண்ணல. Next one, we purchased television and VCD player of Samsung and BPL respectively. Respectively கொடுத்திருந்தாலே அதே ஆர்டர் தான். அப்ப டெலிவிஷன் வந்து சாம்சங்கும் VCD player வந்து பாத்தீங்கன்னா BPL, right? So we purchased Samsung TV, VCD player என்னது BPL, right? Next one, இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அக்காயும் வரக்கூடாது. ஓகே, சேம் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு VCD பிளேயரும் டிவியும் ஒரே கம்பெனில வாங்கக்கூடாது. அப்ப இங்க அக்காயும் வரக்கூடாதுல்ல. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கிறேன், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், P's டெலிவிஷன் அண்ட் Q's VCD பிளேயர் வேர் ஆஃப் த சேம் கம்பெனி. அதாவது P ஒரு டெலிவிஷன் வாங்கியிருக்காங்க, அதே மாதிரி Q வந்து பாத்தீங்கன்னா VCD பிளேயர் வாங்கியிருக்காங்க இல்லையா, அந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே கம்பெனி. Pயோட டிவியும் Qவோட VCD பிளேயரும், ரைட்? அப்ப இங்க என்ன வருதோ அதே தான் இங்கேயும் வரணும், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், similarly Q's television and VCD player were of same company. ஓகே, அதாவது இவங்களோட Pயோட VCDயும் Qவோட டிவியும் வந்து பாத்தீங்கன்னா சேம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், R did not purchase any gadget of Western or LG. R வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்னோ எல்ஜியோ வாங்கல அப்படின்றாங்க. எந்த இதுமே, டிவியா இருக்கட்டும் VCD பிளேயரா இருக்கட்டும். Similarly, S did not purchase any gadgets of BPL or Akai. அப்ப S வந்து பாத்தீங்கன்னா BPL அப்படி இல்லைன்னா அக்காய் வாங்கல அப்படின்றாங்க. எந்த ஒரு இதுவா இருந்தாலும், டிவியா இருந்தாலும் VCD பிளேயர் இருந்தாலும். நெக்ஸ்ட் ஒன், the one who purchased television of either Western or Onida did not purchase VCD of Santosh, ரைட்? வெஸ்டர்ன் ஒனிடா யார் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா, அதாவது வெஸ்டர்ன் ஒனிடா டிவி யார் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களோ அவங்க சந்தோஷ்ன்ற VCD பிளேயரை அவங்க வாங்கல அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? சரி இருக்கட்டும். ஓகே, சரி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், and the one who purchased BPL or Onida TV did not purchase VCD player of Akai. So BPL Onida யாரு டிவி வாங்கிருக்காங்களோ அவங்க அக்காய் வந்து பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்றாங்க. இதுதான் கண்டிஷன். இப்போ இங்க இத்தனை பேரை சொல்லியிருக்காங்க, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற பிராண்ட் சொல்லாத பிராண்ட் என்னன்னு இருக்கு பாருங்க. டிவில அதே மாதிரி பிபிஎல்ல, சாரி டிவில அதே மாதிரி என்னது VCD பிளேயர்ல. டிவில ஐவா பத்தி ஏதாவது பேசுறாங்களா? எதுவும் பேசல. அதே மாதிரி VCD பிளேயர்ல பிலிப்ஸ பத்தி ஏதாவது பேசுறாங்களா? எதுவுமே பேசல. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் பத்தி கொடுத்துருக்காங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐவா பிலிப்ஸ் பத்தி கொடுக்காதனால பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒருவேளை ஐவா எடுத்துக்கிட்டா இங்க என்ன வரும்? இங்கேயும் பாத்தீங்கன்னா ஐவான்னு வரும், ரைட்? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பாசிபிலிட்டின்றதுனால ஓகே, இங்க ஐவான்னு வந்துட்டா இங்க வந்து பாத்தீங்கன்னா ரைட், இங்க ஐவானா இங்கேயும் பாத்தீங்கன்னா ஐவா வரணும், கரெக்டா? ஒருவேளை இங்க வந்து பாத்தீங்கன்னா பிலிப்ஸ்னா இங்கேயும் பாத்தீங்கன்னா பிலிப்ஸ் வரணும். அப்படி இல்லைன்னா இங்க பிலிப்ஸ், ரைட்? ஸோ ரெண்டுத்துலயும் காமனா பிலிப்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ பிலிப்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா பிலிப்ஸ் வரணும். அப்படி இல்லைன்னா இங்க ஐவா வருதுன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐவா வரணும், கிளியரா? ஸோ ரெண்டுத்துலயும் ரிப்பீட் ஆகிற மாதிரி இதுதான் இருக்கு. ஸோ மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இங்க வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க, பட் இங்க வெஸ்டர்ன் ரிப்பீட் ஆகுதுன்னா இல்ல. இங்க சந்தோஷ் இருக்கு, பட் அங்க வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷ் இருக்கான்னு பார்த்தா அங்க டிவில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சந்தோஷன்றத கிடையாது, கிளியரா? ரைட்? ஸோ ரிப்பீட் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ அது பாசிபிலிட்டியில இருக்கு. ஸோ நெக்ஸ்ட், R did not purchase any gadgets of Western or LG. இப்போ அக்காய் பாருங்க, இங்க அக்காய் நம்மளால மென்ஷன் பண்ண முடியாது, இங்கே நம்மளால அக்காய் மென்ஷன் பண்ண முடியாது, அதே மாதிரி எல்ஜி இங்க மென்ஷன் பண்ண முடியாது, எல்ஜி இங்கேயும் மென்ஷன் பண்ண முடியாது. அப்ப வந்து அக்காய் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாசிபிளா ஒருவேளை அக்காய் இங்க எடுத்துக்கிட்டோம்னா, ரைட்? ஸோ ஒருவேளை அக்காய்ன்றது இங்க எடுத்துக்கிட்டா, ஓகே, அப்ப இந்த இங்கேயும் நமக்கு அக்காய் எடுக்க முடியாது. அப்ப இங்க எடுக்கணும், அப்படி இல்லைன்னா ஒண்ணு இன்னும் இங்க எடுக்கணும், ரைட்? ஸோ என்ன சொல்றாங்க? ஸோ எஸ் டிட் நாட், ஓகே. ஸோ அக்கா இங்க எடுத்துட்டோம்னா ஒனிடாக்கு ஏதோ கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா,
The one who purchased BPLR Onida TV did not purchase VCD player of Akai. Right? இப்போ ஒனிடா வந்து விசிடி பிளேயர் ஆஃப் அக்காய் எடுக்கல. அப்போ இங்க நமக்கு அக்காய் வரலன்னா அப்போ இங்க நம்ம ஒனிடா எடுத்து பார்க்கலாமா? இங்க எஸ்க்கு ஒனிடா எடுத்துட்டோம்னா, ஏன்னா எஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அக்காய் பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்றாங்க. அப்போ ஒனிடா பர்ச்சேஸ் பண்ணவங்களும் என்னது அக்காய் வந்து பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க விசிடி பிளேயர். ஓகே, அப்போ இது ஒரு பாசிபிளா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், அப்போ பிபிஎல் இங்க வருமா? நமக்கு பிபிஎல் வந்து இங்கேயும் எடுக்க முடியாது. கரெக்ட், ஏன்னா இங்க அக்காய் எடுத்ததுனால ஒரு பாசிபிள் இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க பிபிஎல் எடுத்துட்டோம்னா, இப்போ இங்க கண்டிஷன் செக் பண்ணுங்க. இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு நமக்கு டிவியில வந்து பாத்தீங்கன்னா பிபிஎல் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியாச்சு, வெஸ்டர்ன். ரைட், ஸோ அப்போ வெஸ்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டீக்கு பாசிபிளா இருக்கும். இங்க நமக்கு டி வெஸ்டர்ன் எடுக்க முடியாது. ரைட், இப்போ இன்கேஸ் இங்க பிபிஎல் எடுத்துட்டோம்னா இங்க அக்கா எடுக்க முடியாது. கரெக்டா? அப்போ இங்க அக்கா எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன எடுக்க முடியாது, நம்மளால பிபிஎல் எடுக்க முடியாது. அப்போ பிபிஎல் எடுக்கலாம், நம்ம வெஸ்டர்ன் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரைட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா விசிடி பிளேயர்ஸ் மட்டும் தான் பிளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ பார்க்கலாம். The one who purchased television of either Western or Onida did not purchase VCD player of Santosh. ஸோ அப்போ ஒனிடா வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷ் எடுக்க முடியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன், ஸோ வெஸ்டர்ன் சந்தோஷம் எடுக்கல. அப்போ ஒனிடா இங்க சந்தோஷம் எடுக்க முடியாதுன்னா அப்போ இங்கேயும் சந்தோஷம் எடுக்க முடியாது நம்மளால. அப்போ இங்க தான் நம்மளால சந்தோஷம் எடுக்க முடியும். கரெக்டா? ஏன்னா யூல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சந்தோஷ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரிமைனிங் 2 இருக்கா இப்போ? ஸோ 2ல வந்து பாத்தீங்கன்னா யாரை பிளேஸ் பண்ணி ஆகணும் நம்ம? எல்ஜி நம்ம விசிடி பிளேயர் இருக்கா? ஓகே, எல்ஜி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விசிடி பிளேயர்ஸ்லயும் இருக்கு. ஸோ எல்ஜியோட கண்டிஷன் என்ன சொல்றாங்க? யூ பர்ச்சேஸ் டெலிவிஷன் ஆஃப் அக்கா, இட் டிட் நாட் பர்ச்சேஸ்ட் சந்தோஷ் ஆர் எல்ஜி. அப்போ கண்டிப்பா வந்து யூ வந்து பாத்தீங்கன்னா எல்ஜி வர முடியாதுன்னா அப்போ இங்க எல்ஜி வரணும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது இங்க, ஓகே, ரிமைனிங் இருக்கிறது நமக்கு யூக்கு தான் மென்ஷன் பண்ணி ஆகணும். ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க. ரிமைனிங் விசிடி பிளேயர்ஸ் ஐவா மென்ஷன் பண்ணியாச்சு, பிலிப்ஸ், சாம்சங். ரைட், ஸோ சாம்சங் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துடும். கிளியரா? ஸோ ரிமைனிங் சாம்சங் விசிடி பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்சனுக்கு வந்துடும். மற்றபடி பிக்கும் கியூக்கும் வேற ஏதாவது டேட்டா இருக்கான்னு பார்த்தா எந்த டேட்டாமே கொடுக்கல. ஸோ அப்போ விக்கும் பிக்கும் சாரி பிக்கும் கியூக்கும் நமக்கு எய்தர் கண்டிஷன் மாதிரி தான் வருது. இதுதான் அவங்க கொடுத்த டேட்டா படி ஆனா அரேஞ்ச்மெண்ட். ரைட், ஸோ கொஸ்டின் பார்க்கலாம். இங்க ஹூ பர்ச்சேஸ் டெலிவிஷன் ஆஃப் ஒனிடா? ஒனிடா டிவி யார் பர்ச்சேஸ் பண்ணிருக்கா? எஸ், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3. நெக்ஸ்ட் ஒன், who purchased VCD player of Akai? VCD player of Akai T. Right, option number 4. Next one, you purchased VCD player of which company? You purchased VCD player of which company? Samsung. That is, you purchased VCD player of Samsung. Right, singa none of this option irukku. Akai Santosh, so Santosh possible illa, Samsung தான் possible. அப்ப என்ன சொல்லலாம் நாம? None of this, option number 5. Right, next one, P purchased television of which company? P purchased television of which company? நம்மளால சொல்ல முடியாது. ஐவாவா இருக்கலாம் இல்ல பிலிப்ஸா இருக்கலாம். can't say, option number 1. next one, which of the given statements is not necessarily to answer the above question? so எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நாட் நெசசரி சொல்றாங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது, எல்லாமே நெசசரி தான். ஆப்ஷன் நம்பர் 5. நெக்ஸ்ட் ஒன், so next set of question, so இதுவும் பசில் பேஸ் தான். பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. PQ, RS, T, U and V are 7 sports persons associated with 3 clubs. ஓகே, 7 ஸ்போர்ட்ஸ் பர்சன் பத்தி டேட்டா கொடுத்துருக்காங்க. அவங்க 3 கிளப்புக்கு சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க. ஸோ 1, 2 and 3. There are 3 males and 4 females. So 3 males, right, 4 females. There are at least 1 male 1 female in each club. ஒரு கிளப்ல வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு ஆணும் குறைந்தபட்சம் ஒரு பெண்ணும் இருக்கணும். அதாவது மினிமம் 1 male or 1 male and 1 female இருக்கணும். 3 of them are associated with only football. ஸோ 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த 7 பேர்ல 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்பால் மட்டும்தான் அவங்க விளையாடுறாங்க. நெக்ஸ்ட் 2 each
with only hockey and only cricket. அப்போ ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா hockey, only hockey, ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா cricket. So total 7 members completed. Right? So but these, okay, இவ்வளவு வரைக்கும். So next you and her sister S are associated with cricket அப்படின்றாங்க. Right? So அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா first club, second club, third club. Right? So பார்க்கலாம் one by one mention பண்ணலாம். So இப்போ என்ன சொல்றாங்க, you and her, herன்னு சொல்லும்போது you வந்து பாத்தீங்கன்னா female, S வந்து பாத்தீங்கன்னா female sisterன்றதுனால இவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்க, cricket. அப்ப கிரிக்கெட் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா completed. யார் ரெண்டு பேரு, U and S வந்து பாத்தீங்கன்னா cricket. But these two persons are associated with the different clubs. ஒரே club கிடையாது, different club அப்படின்றாங்க. Okay, R is associated with club 2. R is associated with club 2. Okay, and he is not associated with clubs of either VRQ. அப்போ இந்த கிளப்ல வந்து பாத்தீங்கன்னா VQ ரெண்டு பேருமே வரக்கூடாது, he ன்னு சொல்றாங்க. ஓகே, he ன்னு சொல்லும்போது என்ன சொல்லலாம், R வந்து மேல். ரைட்? ஓகே, அப்ப இந்த கிளப்ல வந்து பாத்தீங்கன்னா VO QO வரக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், P is not associated with football. அப்ப P ஃபுட்பால் கிடையாதுன்னா அப்ப ஆப்வியஸா என்ன இருக்கும், ஹாக்கி தான். P வந்து பாத்தீங்கன்னா ஹாக்கி. எதுக்காகன்னா கிரிக்கெட் ரெண்டு பேர் தான், ஆல்ரெடி ரெண்டு பேர் US கம்ப்ளீட்டட். அப்போ ஃபுட்பால் வரக்கூடாதுன்னா அப்ப ரிமைனிங் இருக்கு ஹாக்கி மட்டும்தான். ரைட்? அண்ட் he is member of club 3. ஓகே, அண்ட் he ன்னு சொல்லிட்டாங்க, அப்ப P வந்து பாத்தீங்கன்னா மேல். ஓகே, கிளப் 3ல வந்து பாத்தீங்கன்னா P இருக்கணும். P வந்து என்னது, ஹாக்கி. ரைட், நெக்ஸ்ட் ஒன், only with you. So only with you னா அப்ப U ன்றது பாத்தீங்கன்னா 3ல தான் இருக்கணும். U வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் கிரிக்கெட். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு S வரக்கூடாது. அப்ப S இங்க, அப்படி இல்லைன்னா இங்க வரலாம். நெக்ஸ்ட் ஒன், all the persons associated with football are not the member of the same club. ஓகே, எல்லாருமே இப்ப ஃபுட்பால் 3 பேர் இருக்காங்க, அந்த மூணு பேருமே ஒரே கிளப்ல இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், T is fortunate because she and her friend S are associated with same club. ஓகே, அப்ப T வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல், S வந்து பாத்தீங்கன்னா and her friend S. ரைட்? S வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபீமேல். இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்கோம். T வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் சொல்லலாம், ஆர் associated with same club. அப்போ T யும் S வந்து பாத்தீங்கன்னா ஒரே கிளப்ல இருக்கணும். அப்போ இங்க நமக்கு பாசிபிளானா இங்க பாசிபிள் கிடையாது. அப்போ இந்த ரெண்டு இடத்துல எங்கேயாவது பாசிபிளா இருக்கணும். கிளியரா? ரைட், சோ பார்க்கலாம். இப்போ VQ, அப்போ VQ இங்க எடுக்க முடியுமா? சோ VQ இங்க எடுக்க முடியாது. ஏன்னா என்ன கண்டிஷன், இங்க P வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி வித் U தான் இருக்காங்க. அப்போ நமக்கு VQ இங்க எடுக்க பாசிபிள் இல்லை, இங்க எடுக்க பாசிபிள். அப்போ VQன்றது இங்க தான் வரணும். கிளியரா? சோ VQ இங்க தான் வரணும். அப்போ ரிமைனிங் TS, சோ அப்போ TS வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் வரும் நமக்கு. சோ VQ ஓட நமக்கு ஜெண்டர் தெரியுமா? ஜெண்டர் எதுவுமே கொடுக்கல, மேலா இருக்கலாம் இல்ல ஃபீமேலா இருக்கலாம். கரெக்டா? ரைட். ஓகே, சோ அப்ப S வந்து என்னது, ஃபீமேல் கிரிக்கெட். கரெக்ட்? அப்ப கிரிக்கெட் வந்து ரெண்டு பேர் முடிஞ்சிருச்சு. அப்ப ஹாக்கி அண்ட் ஃபுட்பால் பிளேஸ் பண்ணி ஆகணும் நாம. சோ ஹாக்கி அண்ட் ஃபுட்பால் பிளேஸ் பண்ணணும்னா பாசிபிலிட்டி இருக்கா? ரைட்? சோ பாசிபிலிட்டினா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஃபுட்பால் ஹாக்கியா இருக்கலாம், இல்லாட்டி இவங்க ஃபுட்பால் ஹாக்கியா இருக்கலாம், இல்ல இவங்க ஃபுட்பால் ஹாக்கியா இருக்கலாம். சோ நமக்கு பாசிபிலிட்டி தான் வருது, டெஃபினட் கண்டிஷன் வரல. Tன்றது இங்க ஃபீமேல். கரெக்டா? கிளியர்? ஓகே, டன். இப்போ பார்க்கலாம். T is associated with which of the following games? So T is associated with which of the following games னா நம்மளால சொல்ல முடியாது, either hockey or football. ஆப்ஷன் நம்பர் 4 தான் ஆன்சரா இருக்கும். ஓகே, ஃபுட்பால் ஹாக்கியா நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ரைட்? ரைட், நெக்ஸ்ட் ஒன். If R is associated with hockey, ஒருவேளை R வந்து ஹாக்கியா இருந்தா, then which of the following groups represents 3 persons who are associated with football? ஒருவேளை R வந்து பாத்தீங்கன்னா ஹாக்கியா இருந்துச்சுன்னா அப்ப என்ன ஆகும், இவங்க 3 பேருமே ஃபுட்பால் தானே ஆவாங்க. கரெக்டா? இவங்க 3 பேரும் ஃபுட்பால் ஆவாங்க. தட் மீன்ஸ் VQT, TVQ. ரைட்? ஆப்ஷன் நம்பர் 3 is the answer. Next one.
If one of the clubs consists of members associated with a single game, then which of the following correctly represents the club and the game respectively? என்ன சொல்றாங்க? If one of the clubs consists of members associated with a single game, then which of the following represents the club and the game respectively? ஓகே, என்ன சொல்றாங்க இங்க? ஒருவேளை ஒரு கிளப் ஒரு கேம் மட்டும்தான் வந்து இருக்கு அப்படின்னா அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்னா எது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான இதுவா இருக்கும் அப்படின்றாங்க. ஒரே கேம் பாருங்க, ஒரே கேம்னா நமக்கு என்ன சொல்லலாம்? ஒன்னு தான் சொல்லலாமா? ஒன் என்னவா இருக்கும்? ரெண்டுமே ஃபுட்பாலா இருக்கதா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இங்க ஹாக்கி இருக்கிறதுனால பாசிபிள் இல்லை. அப்போ ஓகே, ஒன் அண்ட் ஃபுட்பால், ரைட்? ஒன் அண்ட் ஃபுட்பால், கிளப் ஒன் அண்ட் ஃபுட்பால், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், with which club are three of them associated? Three of them associated, that is club 2, option number 2 is the answer, right? Next one, which of the following represents the three male persons of the group? Three male persons யார் யார் பாருங்க. R வந்து மேல் பர்சன், P வந்து மேல் பர்சன், பட் V அண்ட் Qல யார் மேல் பர்சன் தெரியாது. அப்போ VRP-ஆ இருக்கலாம், இல்ல QRP-ஆ இருக்கலாம், ரைட்? அதாவது PRV, கரெக்ட்? அப்படி இல்லைன்னா PRQ, ஆப்ஷன் நம்பர் 3 either or, ரைட்? Okay, next one. Okay, so next one பார்த்தீங்கன்னா another set of question. So based upon square table. Based upon what? Square table. So பார்க்கலாம் எத்தனை members A, B, C, D, E, F, G and H 8 members கொடுத்திருக்காங்க. Correct? So square table. Possibilities வர வாய்ப்பு இருக்கும். So 8 members எப்படி உட்கார்ந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். In such a way that 4 of them sit at 4 corners. So 4 of them sit at 4 corners. Next, while 4 sit in the middle of the 4 sides. So 4 members, 4 sides. Right? Next one, the ones who sit at 4 corners face center. So corner ல உட்கார்ந்திருக்கவங்க பாத்தீங்கன்னா center face பண்ணிருக்காங்க. Right? So corner face பண்ணிருக்கவங்க center. அப்ப next, while those who sit in the middle of the sides face outside. Two females sit in the middle of the side. So two females, okay, sides ல உட்கார்ந்திருக்காங்க. Next, two at the corners. So ரெண்டு female வந்து பாத்தீங்கன்னா corners, right? மொத்தம் 4 பேர். Next, A sits second to the left of G அப்படின்றாங்க. A sits second to the left of G. G sits it one of the middle of the one of the sides அப்படின்னு சொல்றாங்க, right? அப்போ G வந்து பாத்தீங்கன்னா sideஸ்ல இருக்காங்கன்னா G இங்க எடுத்துக்கலாம். Second to the left of G யாரு? A. Second to the leftனா A இங்க வந்துடும். இது ஒரு possibility. So இது definite relation, அதாவது definite condition. Next one, G sits in the middle of the one of the sides. முடிஞ்சிச்சு. C sits fourth to the right of his wife and his wife is not an immediate neighbor of A or G. அப்ப C வந்து பாத்தீங்கன்னா மேல், அவங்க வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிருக்காங்க, ஒரு ஃபீமேல் இருக்காங்க, ரைட்? அவங்களோட வைஃப். ஸோ C வந்து பாத்தீங்கன்னா fourth to the right of his wife. Fourth to the rightன்றனால ஆப்போசிட்ல தான் இருக்கணும். இப்போ இங்க இருக்காரு பர்சன், fourth to the rightனா நமக்கு 1 2 3 4, கரெக்டா? அதே மாதிரி பர்சன் இங்க இருக்காங்க, fourth to the rightனா 1 2 3 4. அப்போ ஆப்போசிட் தான் அர்த்தம், ஏன்னா 8 மெம்பர்ஸ் கொடுத்துருக்கனால. ஆப்போசிட்னா அப்ப எங்க பாசிபிள்? இங்க C எடுத்தா இங்க எடுக்க முடியாது, ரைட்? அதே மாதிரி ஆல்ரெடி G இருக்காங்க, ஸோ பாசிபிள் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க C எடுத்தா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் எடுக்கணும், பாசிபிள் இல்லை. இங்க C எடுத்தோம்னா இங்க எடுக்கணும், இங்கேயும் பாத்தீங்கன்னா நமக்கு பாசிபிள் இல்லை, கரெக்டா? ஓகே, என்னது ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம்? ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏக்கோ இல்ல ஜிக்கோ இமிடியேட் நைபர் கிடையாது, அதான சொல்றாங்க. சாரி, வைஃப், இஸ் வைஃப் இஸ் நாட் இமிடியேட் நைபர் ஆஃப் ஏஆர்ஜி. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வைஃப் வர முடியாது, இங்கேயும் அவங்களோட வைஃப் வர முடியாது, இங்கேயும் அவங்களோட வைஃப் வர முடியாது, சியோட வைஃப். இப்போ வர முடியாதுன்னா அப்போ சியோட வைஃப் பாசிபிள் என்னது? இங்க வரலாம். இங்க வந்துச்சு, நீங்க ஆல்ரெடி ஜி இருக்காங்க, அப்போ இங்க வரலாம் நமக்கு, ரைட்? அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா சியோட வைஃப் வரலாம். அப்போ சி வந்து இங்க எடுத்துக்கலாமா? சி வந்து பாத்தீங்கன்னா மேல் பர்சன், கரெக்டா? அப்போ சி வைஃப் இங்க, ஓகே, யாருன்னு தெரியல. நெக்ஸ்ட் ஒன்,
B sits third to the right of her husband. So B sits third to the right of her husband. B sits third to the right of her husband. B வந்து பாத்தீங்கன்னா அப்ப female. So பார்க்கலாம். B does not sit at any of the corners. So B does not sit at any of the corner. B இங்கேயும் வரக்கூடாது, இங்கேயும் வரக்கூடாது. கரெக்ட்? அப்ப B பாசிபிள் இந்த ரெண்டு இடத்துல பாசிபிள் நமக்கு. கரெக்டா? இந்த ரெண்டு இடத்துல நமக்கு B பாசிபிள். ஸோ செக் பண்ணலாம். B sits third to the right of her husband. அப்ப இங்க எடுத்துக்கிட்டா third to the right 1 2 பாசிபிள் இல்ல. இங்க எடுத்துக்கிட்டா third to the right 1 2 3. ஸோ இங்கேயும் பாசிபிள் இல்ல. அப்போ இங்க ஹஸ்பண்ட் எடுத்துட்டோம்னா 1 2 3 இங்க நம்ம பிளேஸ் பண்ண முடியாது. அதே இங்க ஹஸ்பண்ட் எடுத்துட்டோம்னா 1 2 3 இங்கேயும் நமக்கு வராது. நெக்ஸ்ட் இங்க ஹஸ்பண்ட் எடுத்துட்டோம்னா 1 2 3 இங்க B பாசிபிள், ரைட்? அப்போ B யோட ஹஸ்பண்ட் இங்க எடுத்துட்டா B இங்க எடுத்துக்கலாம் நம்ம. B வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல். ஸோ B யோட ஹஸ்பண்ட் இங்க இருப்பாங்க. கரெக்ட்? only D sits between B and H. only D sits between B and H னா இங்க D எடுத்துட்டா இங்க H. இல்ல இங்க D எடுத்துட்டா இங்க ஆல்ரெடி G இருக்காங்க, பாசிபிள் கிடையாது. அப்போ C யோட வைஃப் வந்து பாத்தீங்கன்னா D ன்னு எடுத்துக்கலாம். கரெக்ட்டா? நெக்ஸ்ட் H is husband of A. H is husband of A. அப்போ A வும் H வும் husband and wife. ரைட்? நெக்ஸ்ட் ஒன் E is a male. E is a male னா இப்போ நமக்கு ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா கார்னர்ல ஃபீமேல் இருக்காங்க. அப்ப E is a male னா அப்ப E வந்து எங்க எடுக்கணும்? இங்க எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இங்க எடுக்கலாம். சரி, இங்க எடுத்து பார்க்கலாம் E. அப்ப ரிமைனிங் இருக்கிறது நம்ம கப்புள்லாம் வந்து பாத்தீங்கன்னா E is a male. அப்ப E is a male நம்ம E இங்க எடுத்துக்கலாமே. இது ஒரு பாசிபிள் நமக்கு. ஓகே, இங்க B யோட ஹஸ்பண்ட் தானே இருந்தாங்க. B யோட ஹஸ்பண்டுக்கு தேர்ட் ரைட்ல B sits third to the right of her husband. that is E இங்க எடுத்துக்கலாம். கரெக்ட்? இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஃபீமேல் வந்து பாத்தீங்கன்னா கார்னர்ல இருக்காங்க? நமக்கு ஒரே ஒரு ஃபீமேல் தான் கார்னர் இருக்காங்க. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் வரணும். கரெக்ட்? அப்போ எத்தனை வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் வந்து பாத்தீங்கன்னா மிடில் இருக்காங்கன்னா 1 2 இருக்காங்க, சாட்டிஸ்ஃபைட் கண்டிஷன். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா G வந்து மேலா இருக்கணும், ரைட்? ஸோ G வந்து மேலா இருக்கணும்னா அப்போ ரிமைனிங், ஸோ ரிமைனிங் யார் இருக்கா நமக்கு? ரிமைனிங் பர்சன் ABC D E F. ஸோ F இருக்காங்க. F வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேலா வந்துருவாங்க. கரெக்டா? F வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல். இதுதான் அவங்க கொடுத்த கண்டிஷனுக்கான அரேஞ்ச்மெண்ட். ஸோ கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். Which of the following is true with respect to the given seating arrangement? No two males are immediate neighbors of each other. Immediate neighbors இருக்காங்களே. Which of the following is true தான் கண்டுபிடிக்கணும். So H and E immediate neighbors இருக்காங்க. Next one, G and H does not face each other in the seating arrangement. G and H does not face each other in seating arrangement. அது true தான். Next one, E and D are immediate neighbors of each other. E and D are immediate neighbors of each other. அதுவும் பாத்தீங்கன்னா true கிடையாது. Next, F is a male and sits diagonally opposite to E. F is a male diagonally opposite to E. That is also true. A sits in the center of one of the sides of the square table. Which of the following is true with respect to the given seating arrangement? A sits in the center of one of the sides of the square table. That is true, right? F is a male. Okay, F is a male. So true கிடையாது இது. Option number 4 வந்து நமக்கு wrong. அப்ப A sits in the center of one of the sides of the square table. Option number 5 தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். ரைட்? அதுதான் true. G and H வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல தான் உட்கார்ந்திருக்காங்க. ரைட்? நெக்ஸ்ட் ஒன், who amongst the following is B's husband? B யோட husband யாரு? E, that is option number 3. Next one, how many people sit between B and C when counted in anti-clockwise direction from B? B and C. So B and C க்கு நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? When counted anti-clockwise direction from B. So B ல இருந்து anti-clockwise direction இந்த direction, right? அப்ப எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. Option number 3. Next one, who amongst the following is wife of C? Wife of C யார் நமக்கு? D, that is option number 1. Next one, what is the position of E with respect to C? Position of E with respect to C. So another second to the right. So second to the right, option number 5. Next one, which of the following is true with respect to the given seating arrangement? E is an immediate neighbor of
ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அரேஞ்ச்மெண்ட். ஓகே, இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின் இது கம்ப்ளீட்டட். என்ன சொல்றாங்க இங்க? ABCDEFG and H are seated around a circular table facing the center அப்படின்னு சொல்றாங்க. இங்க circular table பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. ஸோ 1 2 3 4 5 6 7 8. அதே மாதிரி இங்க 1 2 3 4 5 6 7 8. கிளியரா? ஸோ எல்லாருமே என்னது சென்டர் ஃபேஸ் பண்ணிருக்காங்க சொல்றாங்க. ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ each one of them has a different profession: doctor, engineer, architect, teacher, clerk, shopkeeper, businessman and banker. ஓகே, அவங்க டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனும் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். A sits third to the right of teacher. ரைட், A sits third to the right of teacher அப்படின்னா டீச்சர் எடுத்துக்கிட்டு third to right 1 2 3 A இங்க எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ டீச்சர் இது டெஃபரண்ட் ரிலேஷன் தான். 1 2 3 இங்க வந்து பார்த்தீங்கன்னா A. Next one, G is not an immediate neighbor of teach. Okay, D sits second to the left of G ன்னு சொல்றாங்க. Next, G is not an immediate neighbor of teacher. So G is not an immediate neighbor of teacher னா இங்க G வரக்கூடாது, இங்கேயும் G வரக்கூடாது. அதே மாதிரி இங்கேயும் G வரக்கூடாது, இங்கேயும் G வரக்கூடாது. Only one person sits between B, who is a shopkeeper and teacher. Possible என்னது? அப்ப இங்க B shopkeeper எடுக்கலாம், ஒரு possibility. இப்படி இல்லைனா இங்க B shopkeeper எடுக்கலாம், ஒரு possibility. கரெக்டா? Next one, the one who is an architect sits third to the right of shopkeeper. So third to the right 1 2 3 இங்க architect வர possible இருக்கு. Third to the right 1 2 3 இங்க architect வர possible இருக்கு. Next one, H sits between architect and engineer. H sits between architect and engineer னா possible இங்க H எடுத்துக்கிட்டு இங்க engineer எடுக்கலாம், ஒரு possible. அப்படி இல்லைனா இங்க H எடுத்துட்டு இங்க engineer எடுத்துக்கலாம், அது ஒரு possible இருக்கு நமக்கு. கிளியரா? ரைட், ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? H sits between architect and engineer, H engineer இங்க ஒரு possible. அப்படி இல்லைனா H engineer இங்க ஒரு possible. Next one, E is not an immediate neighbor of H. E is not an immediate neighbor of H னா இங்க E எடுக்க கூடாது. ரைட், இங்கேயும் பார்த்தீங்கன்னா E எடுக்க கூடாது. ரைட், ஸோ E வந்து பார்த்தீங்கன்னா இங்க எடுக்க கூடாது. நெக்ஸ்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா E எடுக்க கூடாது. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? Engineer sits third to the right of clerk. Engineer sits third to the right of clerkனா அப்போ clerkன்றது இங்க எடுத்துக்கலாமா? 1 2 3. அதே மாதிரி இந்த கண்டிஷன்லயும் clerk இங்க எடுத்துக்கிட்டா 1 2 3 third to the right engineer. Only one person between businessman and F. Businessman and F. Businessman இங்க எடுத்துட்டா F இங்க எடுக்க முடியாது, இங்க ஒரு possible இருக்கு. ரைட், பார்க்கலாம். He is neither an businessman nor a doctor. So E வந்து பார்த்தீங்கன்னா businessmanம் கிடையாது, டாக்டரும் கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடி D sits second to the left of G ன்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ பாசிபிள் இந்த ரெண்டு இடத்துல G எடுக்க முடியாது, இங்கே G எடுக்க முடியாது. இங்க எடுத்துட்டோம்னா G இங்க எடுத்துட்டா செகண்ட் டு லெஃப்ட் பாசிபிள் கிடையாது. அதே மாதிரி G இங்க எடுத்துட்டா செகண்ட் டு லெஃப்ட் D பாசிபிள். இங்க G எடுத்துக்கிட்டா செகண்ட் டு லெஃப்ட் பாசிபிள் கிடையாது. அப்போ என்ன கண்டிஷன்? G இங்க எடுத்துட்டா செகண்ட் டு த லெஃப்ட் நமக்கு D இங்க பாசிபிள். கரெக்டா? ஸோ இந்த கண்டிஷன்ல G இங்க எடுத்துக்கிட்டா செகண்ட் டு த லெஃப்ட் பாசிபிள் கிடையாது. G இங்க எடுத்துக்கிட்டா செகண்ட் டு த லெஃப்ட் இங்க D பாசிபிள், சாரி இங்க G எடுக்க முடியாது இந்த ரெண்டு கண்டிஷன்ல. G இங்க எடுத்துட்டா செகண்ட் டு த லெஃப்ட் இங்கேயும் பாசிபிள் கிடையாது. இந்த பாசிபிலிட்டி நமக்கு தப்பா வருது. ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஸோ ஒன்லி ஒன் பர்சன் பிட்வீன் F அண்ட் பிசினஸ்மேன். F அண்ட் பிசினஸ்மேன் ஒன் பர்சன். அப்போ கண்டிஷன் பார்க்கலாம். சப்போஸ் இங்க பிசினஸ்மேன் எடுக்கிறோம்னு வச்சுங்களேன், இங்க பிசினஸ்மேன் எடுத்தா இங்க F பாசிபிள் கிடையாது. ஸோ இங்க பிசினஸ்மேன் எடுக்கலாம். இன்கேஸ் இங்க பிசினஸ்மேன் எடுத்தா இங்க F ஒன் பர்சன், அப்படி இல்லைன்னா இங்க நமக்கு ஒன் பர்சன் எடுத்துக்கலாம். கரெக்ட். E is neither an businessman or a doctor. ஸோ அப்போ E வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்க மென்ஷன் பண்ணலாம்? E இங்க மென்ஷன் பண்ணலாம், இல்ல டாக்டர் எங்க மென்ஷன் பண்ணலாம்? இங்க பாசிபிள் நமக்கு, இங்க கூட நமக்கு பாசிபிள் டாக்டர். கரெக்டா? ரைட், ஸோ பார்க்கலாம் இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. E is not a neighbor of H. So E is not a neighbor of H. So இங்க எடுக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு நம்ம ஆல்ரெடி.
அப்போ இ இங்க எடுக்க முடியாதுன்னா ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இ எடுக்க முடியாது. அப்போ பாசிபிள் இ இங்க தான் எடுத்தாகணும். அப்போ இங்க பிசினஸ் மேனோ டாக்டரோ நம்ம எடுக்க முடியாதுன்னா அப்போ டாக்டர்ன்றது நமக்கு டிக்கு தான் எடுத்தாகணும். கரெக்டா? அப்போ நெக்ஸ்ட் ரிமைனிங் எல்லாரையும் நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு நமக்கு? இங்க ஒரு பர்சன் பிளேஸ் பண்ணோம், இங்க ஒரு என்னது நமக்கு ஒரு ப்ரொஃபஷனை பிளேஸ் பண்ணி ஆகணும், ரைட்? ஸோ பேங்கர், அப்போ இ வந்து பார்த்தீங்கன்னா பேங்கர்னு பிளேஸ் பண்ணிடலாம். இங்கே நமக்கு வந்து ஆல்ரெடி இந்த பாசிபிலிட்டி தப்புன்னு வந்துடுச்சு. அப்போ ரிமைனிங் பர்சன் ஏபி சி பிளேஸ் பண்ணி ஆகணும். அப்போ சி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர். இதுதான் நம்மளோட அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி பார்க்கும்போது. கிளியர்? ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Which of the following is true with respect to the given seating arrangement? E is an immediate neighbor of engineer. கிடையாது. E is an architect. அதுவும் கிடையாது. Clerk is an immediate neighbor of banker. So clerk is an immediate neighbor of banker. Option number 3 தான் நம்மளோட ஆன்சர் இங்க. Right? The teacher sits between H and engineer. கிடையாது. Shopkeeper sits second to the right of teacher. So அதுவும் வராது. So next one. What is the profession of H? H ஓட profession teacher. Option number 4. Next one. What is the position of D with respect to the banker? Sorry, what is the position of doctor with respect to banker? Doctor, third to the left. So third to the left, option number 2. Next one. Who sits exactly between architect and the businessman? Architect and businessman நடுவுல யாருக்கா? Doctor D. Option number 4, doctor. Next question. Who amongst the following is a clerk? Clerk யாருன்னு பார்த்தோம்னா G, that is option number 5. Clear? Right? So இனி பார்த்த பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.